சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இது வாழ்க குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே 4 துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஓலிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீகள வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற, அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே. மையன்பர்களே, நம்மை எல்லாம் மேய்க்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கற்றுக்காட்டுக் கொண்டிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுற்றி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 4ஆம் தந்திரத்தில் திரு அம்பல சக்கரம் என்ற தலைப்பில் இதுவரை நாம் 40 பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இப்போது 41வது திருப்பாடல் வரிசையில 937. நீரில் எழுத்து உலகர் அறிவது, வானில் எழுத்தொன்று கண்டறிவாரில்லை. யார் இவ்வெழுத்தை அறிவார் அவர்களே, ஊனில் எழுத்தை உணர்கிறார் தாமே. நீரில் எழுத்தில் இவ் உலகார் அறிவது, உலகு ஆர் அறிவு அது 4ஆ பிரிச்சாங்க. உலகு இந்த உலகத்தில், ஆர் நிறைந்த அல்லது பொருந்திய, அறிவு அறிவாகிய அது, அது இந்த உலகில் பொருந்திய அறிவாகிய அது நம்முடைய பாச ஞானத்தை பசுஞானத்தை குறிக்கும். அது நீரில் எழுதிய எழுத்து போல் நிலையற்ற எழுத்தாகும். நீரில் எழுத்து உலகார் அறிவது, இந்த உலகத்தில் பொருந்திய அறிவாகிய அது, இந்த பாசஞானம் பசுஞானம், அது நீரில் எழுதிய எழுத்து போல் நிலையற்ற எழுத்தாகும். வானில் எழுத்தொன்று கண்டறிவார் இல்லை. இப்ப இந்த ரிஷிகள்லாம் இந்த மந்திரங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அவங்க அந்த ஆகாசத்துல அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை அவங்க பாக்குறாங்க. பாக்குறது திருஷ்டின்னு பேரு. ஆனா அவங்களுக்கு பேர் மந்திர திரஷ்டான்னு பேரு. அந்த மந்திரத்தை நேரடியா கண்ணால் பார்த்தவர்கள், தரிசித்தவர்கள். காதால் கேட்கல, கண்ணால் அந்த எழுத்துக்கள் ஓடுவது அவங்க பார்த்திருக்காங்க. அதுபோல வானத்தில், வானம் என்பது எங்க
ஞான ஆகாயம் அல்லது பரநாத வெளி. அந்த பரநாத வெளியில் தோன்றுகின்ற அந்த எழுத்து ஒன்று உண்டு. அந்த எழுத்து வந்து அந்த ஓங்காரமாகிய ஓர் எழுத்து. அது ஒன்றுன்னா ஒப்பற்றது. அதை கண்டு அறிவார் இல்லை. அதை வந்து தரிசித்து அறிபவர்கள், அதை தியானித்து அறிபவர்கள், அதை ஜபித்து அறிபவர்கள் யாரும் இல்லை. யாரும் எழுத்தை அறிவார் அவர்கள். இந்த எழுத்தை அறிபவர்கள் யாரோ ஊனில் எழுத்தை உணர்கிறர் தாமே. நம்ம வந்து பிறக்கிறப்ப என்ன பண்ணோம், பிரம்மன் வந்து நம்ம உச்சந்தலையில இந்த தலையில வந்து கபாலத்துல பிரம்மலிபி அப்படின்னு ஒன்று எழுதி வச்சிடறான். எனவே இந்த பிரம்மனால் இந்த ஊனாகி இந்த தலையில் எழுதப்படுகிற அந்த பிரம்மலிபியை அவர்கள் உணர மாட்டார்கள். ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு பிறப்பு கிடையாது என்றது. எனவே இங்க பாச ஞானமும் பசும் ஞானமும் அது நீரில் எழுத்து. ஏன்னா அது நிலையற்றது. அது அறிவாக இருந்தும் அறியாமையை பயப்பது. ஆனால் பதிஞானம் எப்படியது? அது பதிஞானம் நிலையாக என்றும் எப்பொழுதும் உண்டது. அது இறைவன் அறிவித்தால்தான் இந்த உயிர் வந்து அறியும். எனவே அதை அறிவித்து அங்கு அறிவாய் அமர்ந்தது. எனவே நிலையற்ற அந்த பாச ஞானம் வந்து நீர் மேல் எழுத்து, பதிஞானம் வந்து அது கல் மேல் எழுத்து. வான் என்பது அந்த சிதாகாயம், அது பரமாகாயம் அல்லது ஞான ஆகாயம். இந்த ஞான ஆகாயத்தில் ஒரு எழுத்து இருக்கின்றது. அந்த எழுத்து வந்து பிரணவம் என்கின்ற அந்த ஓங்காரம். அது சமஷ்டியா சொல்றப்ப ஓம்னு சொல்லுவோம், வியஸ்டியா சொல்றப்ப ஆ ஓ எம் என்று மூன்றாக வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எனவே அது சமஷ்டி நிலையில் ஓர் எழுத்தாக இருக்கின்றது. எனவே அதை எழுத்து ஒன்று, ஒப்பற்ற எழுத்து என்று சொன்னார்கள். அந்த ஒளி உலகுக்கெல்லாம் அந்த வித்தாக இருப்பது அந்த பிரணவமாகிய ஓங்காரம். அதை காண்பவர்கள் வந்து ரொம்ப அரியவர்கள். அந்த காண்பவர்களும் கூட அதை அறிய முடியவதில்லை. ஊனில் எழுத்து என்பது ஊன் என்பது இந்த உடம்பை வந்து குறிக்கும். என்ஜான் உடம்பிற்கு இந்த சிரசே வந்து பிரதானம். எனவே இது இந்த சிரத்தில் எழுதிய, கபாலத்தில் எழுதிய அந்த பிரம்மலிபி. எனவே நீங்க பிரணவ தியானம் என்கின்ற ஓங்கார தியானம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பிறப்பு இல்லை என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் நீர்மேல் எழுத்து போல் அழியக்கூடியது. எல்லா எழுத்துக்களும் வந்து அழியக்கூடியதுதான். ஆனா அந்த மேலை வெளியில் அந்த பரமாகாயத்தில் அழியாத எழுத்து ஒன்று இருக்கின்றது. அதனை அறிபவர்கள் வந்து யாரும் இல்லை. அதை யார் வந்து அறிகின்றார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பிரம்மன் எழுதிய எழுத்தையே அவர்கள் வந்து அழித்து விடுவார்கள். பிரம்மன் எழுதிய எழுத்தையும் அழிக்கக்கூடும் என்று அருணகிரிநாதர் வந்து சொல்லுவார். அடுத்து 42வது பாட்டு. காலை நடுவுற காயத்தில் அக்கரம், மாலையில் நடுவுற 50 ஆவன, மேலை நடுவுற வேதம் விளம்பிய, மூலன் நடவுற முத்தி தந்தானே. காலை, காலைன்னா நம்ம காலை பொழுதுன்னு நினைக்க கூடாது. கால் கூட்டல் ஐ. கால் என்பது காற்றை குறிக்கும். மூலாதாரத்து மூண்டெழுக்கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. இந்த மூலத்துல வந்து ஒரு கணல் இருக்கின்றது. அதை வந்து காற்றை கொண்டு, காலை கொண்டு நாம் வந்து மேலே எழுப்பலாம் என்று விநாயகர் உள்ள ஔவையார் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கால் வந்து அந்த காற்று. அந்த காற்றை என்ன செய்யணும், அதை நடுவுற, உடம்புல மையப்பகுதிக்கு வலப்பகுதி இருக்குது, இடப்பகுதி இருக்குது. வலப்பக்கம் வலநாடியாக பிங்கள நாடி இருக்கு, இடப்பக்கம் இடநாடியாக அந்த சந்திர நாடி இருக்கின்றது. அந்த 2 நாடியும் விட்டுட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த நடுநாடியாகிய அந்த சுழுமுனையில் காலை. கால் என்பது காற்றை குறிக்கும். இந்த இடத்துல பிராணவாயுவை குறிக்கும். அந்த பிராணவாயுவை உடம்பில் நடுவுற, நடுநாடியாகிய அந்த சுழுமுனையில் பொருத்தும்படி நீங்கள் செலுத்தினால் அக்கரம், அந்த அச்சரம் மாலை நடுவுற 50 ஆவன. நமக்கு வந்து மாத்ருகா அச்சரங்கள் என்கின்ற அந்த அச்சரங்கள் வந்து 51 இருக்கின்றது. அதுல அம் ஆம் இம் ஈம் உம் உம், அப்புறம் வந்து ரும் ரூம், அப்படி ஆரம்பிச்சு லும் லும். இந்த 4 எழுத்தும் வந்து நமக்கு தமிழ்ல வந்து கிடையாது. அம் ஆம் இம் ஈம் உம் உம், அதுக்கப்புறம் நம்ம ஏன்னு போவோங்க, ரும் ரும் லும் லும், அப்புறம் ஏம் ஐம் ஓம் ஔம் அப்படின்ட்டு
அது 16 உயிர் எழுத்துக்கள் அங்கே வரும். பாக்கி மெய் எழுத்துக்கள் வந்து 25 சேர்த்தோம்னா மொத்தம் 51 அச்சரங்கள் வந்து வரும். எனவே அந்த 51 மாலை நடுவுற 50 ஆவன, இந்த 50 எழுத்துக்களையும் நீங்க எப்படி ஒரு பூமாலை கட்டுறது போல, அதனால திருவாசி வந்து இப்படி வச்சிருக்காங்க. அது ஒரு மாலை போல பெருமான் காலத்தை அப்படி மாலை போடுற மாதிரி அந்த திருவாசி இருக்கிறதுனால அந்த 50 அச்சரங்களும் திருவாசியாக இருக்கின்றது. அந்த 51 அச்சரங்களும் என்ன இருக்கின்றது, அந்த நடுநாடிய சுழுமுனை இருக்கு இல்லையா, அந்த சுழுமுனையில வந்து மூலாதாரத்துல 4 இதழ் தாமரை இருக்கின்றது, சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் தாமரை இருக்கின்றது, இங்க மணிப்புரகத்தில் 10 இதழ் தாமரை இருக்கின்றது, இங்க அநாகதத்தில் 12 இதழ் தாமரை இருக்கின்றது, இங்க வந்து 16 எழுத்து தாமரை இருக்கின்றது, 14 மகளோட இந்த தாமரை இருக்கின்றது, இங்க வந்து 2 எழுத்து உள்ள தாமரை இருக்கின்றது, இங்க பண்ண எல்லாம் வந்து வந்துடும். இப்ப இங்கே போனா இங்க 16, இந்த 16 உயிர் எழுத்து அம்மாம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் காலை வந்து 4 வருஷம் இருக்கு. கம் 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 யம் யம், சம் சம் ஜம் ஜம் யம், டம் 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 நம், தம் 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 நம், பம் 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 யம், லம் வம் அப்படின்னு கடைசியில் ஹம் லம் சம். இந்த ஹம்மும் தமிழில் கிடையாது, சம்மும் தமிழில் கிடையாது. எனவே மொத்தம் வந்து உங்களுக்கு 51 அச்சரங்கள் இருக்கும். அம் முதல் ஆரம்பிச்சு சம்முன்னு முடியுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த 16 உயிரெழுத்தும் இங்க விசத்தில் உள்ள அந்த 16 இதழ் தாமரைக்கு வந்துடும். அப்புறம் இங்க வந்து 12 இதழ் தாமரை இருக்கு இல்லையா, அந்த 12 இதில் வந்து கா வரிசை சா வரிசை, கம் கம் எம் சம் சம் ஜம் அப்படி. அப்புறம் பம் பம் எம் அந்த மாதிரி கடைசியில் வந்து இப்போ சம் போய் முடியும், மூணாவது இடத்துல போய் அந்த மாதிரி முடியும். இல்லை ஹம் வந்து அங்கே முடியாது, இந்த ஹம் சம் வந்து இங்க இங்க வந்துடும். எனவே இங்க ஆக்யா சக்கரத்துக்கு வந்து வந்துடும். எனவே இந்த 51 எழுத்துக்களும் இந்த 6 ஆதாரங்கள்ல உள்ள தாமரைகள்ல வந்து ஒரு மலர் போல மாலை போல அது முறையால விளங்கி நிற்கும். மேலை நடுவுற வேதம் விளம்பிய, மேலைனா அந்த முற்காலத்திலே நடுவுற வேதம் விளம்பிய. இந்த வேதம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அது பொதுவானது. எனவே அது முற்காலத்திலே யாவருக்கும் பொதுவாக வேதம் விளம்பிய. வேதத்தை அருளி செய்தது யார்? நம்பெருமான் சிவபெருமான். அவன் என்ன செஞ்சான்? மூலன் நடவுற முத்தி தந்தானே. அவன்தான் என்ன செஞ்சான்? முதற் பொருளாகிய மூலப்பொருளாகிய அந்த சிவன் என்ன செஞ்சான்? அடியார் நடுவில் இருக்கும் அந்த வீடு பேட்டை தந்தான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பிராணவாயு என்ன செய்யும்? அது வந்து ஓங்காரமாக இருக்கும். அந்த ஓங்காரம் வந்து அகார உகாரம் அகாரமா பிரியும். அதோட விந்துநாதம் சேர்த்தோம்னா அது என்ன செய்யும்? அஞ்சா மாறும். எனவே பிரணவ கலைகள் வந்து 5. அது போல நமக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம துவாதச கலை பார்த்தோம், சோடச கலை பார்த்தோம். அந்த எல்லா கலையிலையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 51 அச்சரங்கள் அல்லது 51 எழுத்துக்கள் இருக்கும். அது 51 வண்ணங்கள். வண்ணம் பதம் மந்திரம்னு பார்த்துக்கோம். மந்திரம் வந்து 11. 11 வந்து அந்த பஞ்ச பிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6 சேர்த்து 11. மாதிரி பத மந்திரம் வந்து அது 81. வண்ணங்கள் வந்து 51. அந்த வண்ணங்கள் தான் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் சேர்ந்து சொல் பிரபஞ்சம் என்று மாறும். சொல் பிரபஞ்சம் அல்லது சப்த பிரபஞ்சம்னு மாறும். அந்த சப்த பிரபஞ்சத்துள்ள அந்த 51 எழுத்துக்களும் அது ஒரு மாலை போல இந்த மாலா மந்திரம்னு சொல்லுவாங்க. மாலா மந்திரத்தின் இருக்கும். அந்த மாலா மந்திரத்தின் நடுவிலே வந்து அந்த மூல மந்திரமாகி அந்த ஓங்காரம் இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தை நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு பெருமான் வந்து முத்தியை தந்தான், கொடுத்தே விட்டான். கொடுப்பான்னு கிடையாது, நீங்க சொன்னாலே அது பெருமான் வந்து ஏற்கனவே தந்து விட்டான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கால் கூற்றலை, கால் என்பது பிராணவாயுவை குறிக்கும், நடு என்பது அந்த மைய நாடியை வந்து குறிக்கும், காயம் என்பது ஆகாயத்தை வந்து குறிக்கும். அதை வந்து முதல் குறைன்னு சொல்லுவாங்க. ஆகாயத்துல வந்து குறைஞ்சு போச்சு, அதை முதல் குறை அல்லது தலைக்குறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பரம ஆகாயத்தை வந்து குறிக்கும். அங்கதான் வந்து இந்த ஓங்காரம் வந்து தோன்றது. அதுல இருந்து 51 அச்சரங்கள் வந்து வருகின்றன. அந்த சப்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த ஓங்காரத்திலிருந்து தான் வருது. அது அம் கூட்டல் அம் ஆரம்பித்து சம்முன்னு முடியக்கூடியது. அது ஒரு மாலை போல மாலா மந்திரமாக இருக்கும். எனவே இந்த 51 அச்சரங்களும் பிரணவத்திலிருந்து பிறப்பது. எனவே இந்த பிரணவை எல்லா எழுத்துக்களுக்கும் அது வித்தாக விதையாக இருக்கின்றது.
அதுதான் ஒளி உலகம் அல்லது சப்த பிரபஞ்சத்தை படைக்கின்றது. அதுதான் வேதம் நடுவுற விளம்பிய மூலம் என்பதற்கு அதற்கு இன்னொரு அர்த்தம்னு சொன்னாங்க. வேதம் வந்து ரிக் யஜுர் சாமம், அது மூணு தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அப்புறம் அதர்வன் வந்து லேட்டா வந்தது. ரிக் யஜுர் சாமத்துல இந்த யஜுர் வந்து நடுவுல இருக்கின்றது. அந்த யஜுர் வேதத்துல என்ன இருக்கிற அதில் நடுவாக இருப்பது வந்து அந்த ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்துல ஒரு அணுவாகம் இருக்கு. அந்த 8வது அணுவாகத்துல வந்து அதான் அது நடுவாக இருக்கின்றது. அதுல என்ன வருது, நம சிவாயச சிவ தராயச என்கின்ற மந்திரம் வந்து இருக்கின்றது. எனவே அது நடுவில் இருக்கின்றது. அதுபோல நம்ம அப்பர் பெருமான் அருளியது அந்த 5ஆம் திருமுறை, அது எல்லா திருமுறைக்கும் அது நடுவில் இருக்கின்றது. அதுல 51வது உள்ளது இந்த திருப்பாலைத்துறை, அதுலேயும் சிவாய நம என்ற எழுத்து வருகின்றது. எனவே அது திருமுறையிலும் அது நடுவில் இருக்கின்றது. எனவே நடுவுற முத்தி தந்தான். இந்த மாலா மந்திரங்களின் நடுவாக இருக்கக்கூடிய அந்த மூல மந்திரமாகிய அந்த ஓங்காரத்தை நீங்கள் மனத்துள் தியானித்தால் உங்களுடைய மலங்கள் வந்து அற்று உங்களுக்கு பெருமான் வந்து முத்தி தந்தான் என்ற கருத்தை வந்து இந்த 42வது பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 43, நாவியின் கையிலது நல்ல எழுத்தொன்று பாவிகளத்தின் பயன் அறிவாரில்லை ஓவியராலும் அறிய ஒண்ணாதது தேவியும் தானும் திகழ்ந்திருந்தானே. நாவி, நாவி என்பதை நாபிஸ்தானத்தை வந்து குறிக்கும். அந்த நாபிஸ்தானத்தின் கீழே, நாபிஸ்தானத்துக்கு கீழே என்ன இருக்கு, அங்க சுவாதிஷ்டானம், அப்புறம் அங்க மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் நல்ல எழுத்து, நல்ல எழுத்தாகிய ஒன்று ஒப்பட்ட எழுத்து இருக்கின்றது. அதுதான் ஓங்காரம். பாவிகள் அத்தின் பயன் அறிவார் இல்லை. அத்தின்னா அதின். இந்த பாவிகளாகிய மக்கள் அதன் பயனை அறிய மாட்டார்கள், அறிய முடியாது. ஓவியராலும் அறிய ஒண்ணாதது. ஓவியன் வந்து ஒன்றை தீட்டுபவன், ஒன்றை எழுதுபவன், ஒன்றை சித்தரிப்பவன், ஒன்றை படைப்பவன். நீங்க ஓவியன் என்பது இங்க பிரம்மனாய் குடிக்கின்றது. அந்த படைப்பு கடவுளாகிய அந்த பிரம்மனாலும் அதை அறிய முடியாது, அறிய முடியாது இருக்கின்றது. அந்த எழுத்துல யார் இருக்கா, தேவியும் தானும் அது திகழ்ந்திருந்தானே. அதில் தேவியாகிய சக்தியும் தானாகிய சிவமும் அங்கு எழுந்து அருளி இருந்தார்கள். நாபியின் கீழ் உள்ளது சுவாதிஷ்டானம் மூலாதாரம். நல்ல எழுத்து என்பது அது பிரணவம். அந்த பிரணவம் தான் என்ன செய்யுது, மூன்றாக பிரிகின்றது, அகார உகார மகாரமாக. அப்புறம் அதுல நாதம் விந்து சேர்ந்தும்போது அஞ்சாக வரும். அந்த அஞ்சை வந்து பஞ்ச பிரணவ கலைகள்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்ச பிரணவ கலைகள் தான் நமக்கு பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாயம் என்ற சிவாய நமம் வந்து நமக்கு வந்து கிடைத்தது. எனவே ஓம் என்பது அது சமஷ்டி நிலை, எல்லாம் சேர்ந்த நிலை. அகார உகார மகாரம் என்பது அது வியஷ்டி நிலை. எனவே அப்பேற்பட்ட அந்த ஓங்கார மருந்து வந்து நம்ம கையில இருக்கு. கையில இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, வேற ஒரு இடத்துல போய் மருந்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிறவி பணிக்கு மருந்து நம்ம கையில் இருந்தும், அந்த பிரணவம் வந்து நம்முடைய மூலாதாரத்தில் இருந்தும் அதன் பயன் கொள்ள மாட்டாமல் நம்ம என்ன செய்யறோம், அங்கேயும் இங்கேயும் நமக்கு வந்து மருந்து கிடைக்குமா என்று அலைகிறோம். ஏன்னா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், பாவிகள். இந்த பாவம் பண்ணதான் நமக்கு அந்த மருந்து வந்து கண்ணுக்கு தெரியல. இதை வந்து படைத்தல் தொழிலாகிய அந்த ஓவிய தொழிலை செய்யும் அந்த பிரம்மன், அவனுக்கு வந்து பிரணவ ஒளி தெரிஞ்சிருக்கும், ஓங்காரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஓங்காரம் தெரிஞ்சாலும் அதனுடைய பொருள் வந்து அவனுக்கு தெரியல. அந்த பொருள் தெரியாத காரணத்தினால்தான் நம்முடைய முருகப்பெருமான் என்ன செய்கின்றார், அந்த பிரம்மனை வந்து சிறை செய்கின்றார். அது கிட்ட நம்முடைய சிவபெருமான் வருகின்றார். சிவபெருமானை வந்து உனக்கு ஓங்காரத்தின் பொருள் தெரியுமா, எனக்கு தெரியும், அப்ப நீ எனக்கு சொல்லு, எனக்கு நீ சொல்லுனா நீங்க வந்து சிஷ்யன், நான் வந்து குரு, எனவே நான் உயிர இடத்துல இருந்து அவன் காதல சொல்றேன்னுட்டு அது மாதிரி உபதேசித்தது வந்து சுவாமி மலையில நீங்க அந்த சுதை சிற்பத்தை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எனவே அந்த உந்தி ஆகிய அந்த நாபிஸ்தானம், இந்த நாபிஸ்தானத்துக்கு கீழ் உள்ளது சுவாதிஷ்டானம் மூலாதாரம். அங்கே ஒரு ஒப்பற்ற எழுத்து இருக்கின்றது. அந்த எழுத்தில்தான் சிவன் தானும் தன் துணையுமாகிய மாதொரு பாகனாக இருக்கின்றான். அதை வந்து பிரம்மனாலும் முனிவர்களாலும் வந்து அதை அறிய முடியாது. எனவே அது ஓவியராலும் அறிய ஒண்ணாது. அது ஓவுதல் என்றான்னா அது இடைவிடாது செய்தல். ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே. அது என்ன,
இடைவிடாமல் அந்த அறவினை நீங்கள் செல்லும் வாயெல்லாம் செயல். ஓவாப்னா அது தொடர்ந்து செய்வது. அந்த ஓவுதல்ங்கிறது அந்த ஓவியங்கிறது அந்த இடத்த வந்து குறிக்கும். அது ஓவியருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, ஓவியர்னா ஓவாதுன்னா விடாது. ஓவியர்னா அந்த விட்டவர்கள். எதை விட்டவர்கள்? அந்த பற்றை விட்டவர்களாகிய அந்த முனிவர்களாலும் அது அறிய ஒண்ணாது என்ற கருத்தை வந்து தர்மபுர பதிப்புல அது போட்டிருக்காங்க. அடுத்து 44வது திருப்பாட்டு. அவ்வோடு சவ்வென்று அறநுற்ற மந்திரம் அவ்வோடு சவ்வென்றதாரும் அருகிலர் அவ்வோடு சவ்வென்றதாரும் அறிந்த பின் அவ்வோடு சவ்வும் அனாதியுமாமே. அவு அந்த அவு என்ற எழுத்து தான் அவ்வோடுன்னு சொல்றாரு. சவ் சவ்ங்கிறது சவ் என்கின்ற அந்த எழுத்தை வந்து குறிக்கும். இந்த சிவமந்திரமானது ஔம் சௌம். இது அறனுற்ற மந்திரம். அரணாகிய சிவன் உற்ற அது மந்திரம். அந்த மாதிரி அவ்வோடு சவ்வென்றது ஆரும் அறிகிறார். அந்த ஔ சௌம் என்பதை யாரும் அறியவில்லை. அவ்வோடு சவ்வென்று ஆரும் அறிந்த பின் அந்த ஔ சௌம் அந்த ஔம் சௌம்னு மகாரம் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த ஔம் சம் இதனை அறியின் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வோடு செவ்வும் அனாதியாமே. இந்த மந்திரங்கள் வந்து அது அனாதியாக இருக்கின்றது, ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கின்றது. அவ்வு என்பது என்ன? அது நம்ம தமிழ்லையும் அவுங்கிற ஔவையார்னு சொல்றோம். இது வடமொழியில வந்து ஹவுன்னு வரும். சரிங்களா? அந்த ஹவு ஓம் ஹவும் அப்படின்ட்டு மந்திரம் வந்து சொல்லுவாங்க. அந்த ஹவும் அந்த ஹவும் என்பது எதை குறிக்கும் அப்படிங்கிறது அந்த ஹம்ச மந்திரத்தில் உள்ள ஹம்மை வந்து குறிக்கும். ஹம். எனவே ஹ என்பதை நிறுத்திட்டது. அதே மாதிரி சௌ சௌ என்பது அதை சௌம் என்று ஓம் சௌம் சரவணபவாய நமக என்று அந்த பீஜாதத்தை சேர்த்து சொல்லுவாங்க. அந்த சௌ வந்து அது தமிழ்ல கிடைக்காது. அதை வந்து தமிழ் எப்படி சொல்றோம்? அதை வந்து சம்னு சொல்றோம். அப்ப என்ன செய்யுது? அந்த ஔ என்பது ஹம் என்று மாறுகின்றது. இந்த சௌ என்பது சம் என்று மாறுகின்றது. அது சிவனையும் சக்தியும் குறிக்கின்றது. அந்த சிவனும் சக்தியும் அனாதி நித்திய பொருள். எனவே அதை இறுதி அடியில வந்து அவ்வோடு சவ்வும் அனாதியாமே. அந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் அந்த சிவசக்திக்கு அழிவு கிடையாது என்ற கருத்தை வந்து சொல்லுது. எனவே இந்த இடத்துல சிவனை வந்து ஔ என்றும் அம்பாளை வந்து சௌம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது தமிழ்ல வந்து அம் சம் என்ற அம்ச மந்திரமா சொல்றாங்க. இது வந்து ஒரு மறைபொருள். இந்த மறைபொருளை வந்து யாரும் அறியவில்லை. அந்த அறிந்தார்களானால் என்ன செய்வார்கள்? அந்தக்குள்ள நம்முடைய பெருமானாகிய சிவம் சக்தியோடு அனாதியாக ஒன்றுபட்டு நிற்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த அம்ச மந்திரம் தான் அது சிவமந்திரம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்றாங்க. ஏற்கனவே 936வது பாட்டில் வந்து சொல்லுவாங்க, அவ்வென்ற போதினில் ஊவெழு தாளித்தால் ஊவென்ற முத்தி உருகி கலந்திடும் மவ்வென்றனுள்ளே வழிபட்ட நந்தியை எவ்வண்ணம் சொல்லுகேன் எந்த இயற்கையே. 936 40வது பாட்டுல. அப்புறம் என்ன? அம்முன்னு சொல்லி மூச்சை இழுக்கணும். அதை என்ன செய்யணும்? அதை வந்து ஊம் என்று சொல்லி வெளியிட விடணும். ஊம் என்று மனசுக்குள்ள நிறுத்தணும். அதை வந்து மம் என்று சொல்லி வெளியில போடணும். அந்த பூரக ரேசகம் கும்பகத்தை வந்து அந்த பாட்டில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். அடுத்து 45வது பாட்டு. மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது உந்தியின் உள்ளே உதயம் பண்ணா நிற்கும் சந்தி செய்யா நிற்பர் தாமத அருகிலர் அந்தி தொழுது போய் ஆர்த்து அகன்றார்களே. மந்திரம் ஒன்றுள் மலரால் உதிப்பது. நம்ம பூஜை வந்து எங்க செய்யறோம்? இங்க இதய தாமரையில வச்சுதான் பூஜை செய்யறோம். பெருமானை வந்து இங்க இருக்கு. பெருமான் வந்து இங்கதான் இருக்காரு. நம்ம வந்து என்ன பண்றோம்? புற பூஜை பண்றப்ப இங்கேருந்து பெருமானை வந்து நம்ம வழிபடுற லிங்கத்துல வந்து இப்படி ஆவாகனம் பண்ணுவோம். ஆவாகனம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு அப்புறம் யதாஸ்தானம் பண்ணப்ப திரும்ப அங்க இதயத்துல கொண்டு வந்துடும். இதை தான் வந்து பூஜை ஸ்தானம். அங்க ஒரு தாமரை இருக்கின்றது. அது வந்து இதய தாமரை என்கின்ற இது. அந்த இதய தாமரையிலே மந்திரம் ஒன்றும் மலரால் உதிப்பது.
அந்த இதய தாமரையிலிருந்து எழுவதாகிய அது மந்திரம் ஒன்றுண்டு. உந்தியினுள்ளே உதயம் பண்ணான் இருக்கும். உந்தி என்பது உந்தி கமலமாகிய அந்த நாபியை வந்து குறிக்கும். எனவே அந்த தாமரைக்கு வந்து தண்டு எங்க இருக்கு அப்படின்னா, தண்டு வந்து இங்க மணிப்புரகம் என்ற தொப்புலேருந்து இருக்கு. இங்கேருந்து வந்து இது வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல இப்படி தாமரையா இப்படி இருக்கும், குனிஞ்சிருக்கும். நம்ம பூஜை பண்ண அப்படி இது மலர்ந்துருக்கும். அந்த உந்து கமலத்தில் அது வந்து சூக்கமாக உதயம் பண்ணான் இருக்கும். சந்தி செய்யா நிற்பர் தாம் அது அறிகிறார். நம்ம அனுஷ்டானம்னு பண்றோம். அந்த வடமொழியில வந்து சந்தியா வந்தனம், அதை வந்து காலை மதியம் மாலை. காலை வந்து சூரிய உதயத்திற்கு முன்பு, மாலை வந்து சூரியன் அஸ்பதற்கு முன்பு, மதியம் வந்து 12 மணி வந்து அந்த சூரியன் உச்சியில் இருக்கின்றது. அந்த மூன்றும் வந்து சந்தி காலம். யோகிகளுக்கு வந்து நள்ளிரவு 12, அதுவும் வந்து ஒரு சந்தி காலம். அது முன்னிரவும் பின்னிரவும் சந்திக்கக்கூடிய காலம். நம்மளுக்கு வந்து இந்த 3 காலம் தான் வந்து சந்தியா வந்தனம் வந்து செய்யலாம். பெரும்பாலும் வந்து நம்ம 2 வேளை தான் செய்வோம். காலம்பறையும் சாயந்தரம் தான் செய்வோம். மதிய நேரம் பழம்பாடு வந்து செய்யறதில்லை. எனவே அந்த சந்தியா வந்தனம், சந்தி செய்யா நிற்பர், அந்த சந்தியா வந்தனம் என்கின்ற அந்த அனுஷ்டானம் செய்யக்கூடியவர்கள், அது பெரும்பாலும் வந்து அந்தணர்கள் அல்லது பிராமணர்கள் தான் அவங்க செய்யறாங்க. அனுஷ்டானம் பண்றாங்க, சந்தியாவந்தனம் பண்றாங்க, சூரியனுக்கு வந்து இந்த அர்க்கியம்லாம் விடுறாங்க. விட்டாலும் தாம் அது அறிகிறார், அந்த மந்திரத்தை வந்து அவர்கள் வந்து அறியவில்லை. சந்தி தொழுது போய் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, சந்தியா தேவியை நாங்க வணங்குறோம், சந்தியா தேவிக்காக நாங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்றோம், இது வணங்கி போய் ஆர்த்து அகன்றார்களே. ஆர்த்துனா ஆரவாரித்து, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படி பண்ணல. இந்த பிறவி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஆர்த்தல்னா கட்டுதல், கட்டு இது இருக்காங்க. இந்த இதோட உள்ள ஆறுகளி சூழ் தென் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு குயில் பத்துல வரும். இந்த ஆறுகளி சூழ் தென் இலங்கை, அந்த அலைகள் எல்லாம் ஆரவாரிக்கின்ற அந்த தென்னிலங்கைன்னு அந்த ஆரவாரத்தை சப்தத்தை. எனவே அவங்க செய்யறது வந்து ஆரவாரத்தோடு செய்யறாங்க. செஞ்சுட்டு என்னங்க அகன்றார்களே, அவர்கள் வந்து உண்மை பொருளிலிருந்து அவர்கள் விலகி சென்று விடுகின்றார்கள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இல்ல சந்தி வழிபாடு நம்ம செய்யறோம். சந்தி வழிபாடு நம்ம செய்யறது வந்து அது எது, அது சிவசூரியனுக்காக செய்யறோம். அந்த சிவத்துக்கு செய்யறோம். அந்த சிவத்துக்கு சக்தியா இருக்கக்கூடிய அந்த அம்பாலையும் சேர்த்துதான் நம்ம வந்து செல்றோம். அந்த நல்ல எழுத்தாகிய அந்த ஓங்காரம் தான் அது என்ன செய்யுது, மலரால். மலருங்கிறது நம்ம ஒரு மலர் இதயத்துல பார்த்தோம். ஆனா பார்த்தோம்னா நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கி, சகசிராரம், இங்க 1000 இதழ் தாமரை இருக்கின்றது. அந்த எல்லாத்துலயுமே அந்த மந்திரம் வந்து இருக்கின்றது. அது மூலாதாரத்தில் வந்து அது இருக்கின்றது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கும்பகம் பண்றப்ப என்ன செய்யுது, இந்த பிராணவாயு எழுந்து அப்புறம் அது மணிப்புரகத்துக்கு போகுது. மணிப்புரகத்துக்கு போட்டு இப்போ அநாகதம் வந்து விசுத்தி வந்து ஆங்கியம் வந்து இங்க சகசிராரம் வரையும் செய்யுது. ஆக நம்ம என்ன செய்யறோம், அங்க வந்து நம்ம அதை பஞ்ச பிரம்ம மந்திரத்தையும் சடங்க மந்திரத்தையும் சேர்த்து இந்த சம்ஹிதா மந்திரம் சொல்லி நம்ம இது பண்ண பண்றோம், பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமம் பண்ணப்ப ஈசானய தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற 2 சேர்த்து மூச்சை வந்து இழுக்கிறோம். அப்புறம் வந்து மூச்சை வந்து நிறுத்துறோம். அப்போ வந்து ஹிருதயம், சிரசு, சிகா, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்ற அந்த அப்புறம் மூச்சு வெளிவெடுப்ப அந்த 11 சேர்த்து ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஹிருதயம், சிரசு, சிகா, கவசம், நேத்திரம், அஸ்திரம் இந்த இப்படி சொல்லி மூச்சு வரும். அது வந்து இந்த பிராணாயாமத்திலேயே நம்ம என்ன செய்யறோம், அந்த சம்ஹிதா மந்திரத்தை வந்து நம்ம பிராணாயாமத்துல செய்யறோம். அது வந்து ஓங்காரத்தின் விருப்பு. எனவே அந்த வழிபாட்டை செய்தாலும் அந்த வழிபாட்டின் பொருள் என்ன என்று அறியாமல் செய்கின்றார்கள். செஞ்சுட்டு என்ன செய்றாங்க, மற்ற காரியங்களுக்கு செய்யறதுக்காக அவர்கள் ஆர்த்து அகன்றார்களே என்ற கருத்தை வந்து 45வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த 46, சேவிக்கும் மந்திரம் செல்லும் திசை பெற ஆவிக்குள் மந்திரம் ஆதாரமாவன பூவுக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில் ஆவிக்குள் மந்திரம் அங்குசமாமே. சேவிக்கும் இந்த மந்திரத்துல நம்ம என்ன செய்யணும், வணங்கணும், சேவிக்கணும். நம்மால் வணங்கப்படும் சேவிக்கப்படும் அந்த மந்திரங்கள் செல்லும் திசை பெற. இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்றோம், வாய் விட்டோ இல்லை மனசால சொல்றோம். ஆனா இந்த மந்திரம் எங்க இருக்குது, எல்லா திசைகளும் பரவுது. இந்த 8 திசைகள்,
நேர்த்திசை 4, கோணத்திசை 4, அப்புறம் மேல் திசை கீழ் திசை என்கின்ற அந்த 10 திசைக்கும் அது வியாபித்து செல்லும். மந்திரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் பயன் வந்து உண்டு. அது ஆவிக்குள் மந்திரம் ஆதாரம் ஆவன. ஆவி என்பது உயிரை குறிக்கும். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் ஒன்றே அணைய என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்றே எந்தன் ஆவியும், என்னுடைய ஆவியை நீ வாங்கிட்ட. எனவே ஆவியாக அந்த உயிருக்கு மந்திரம், அந்த உயிருக்குள் நினைக்கப்படுகின்ற தியானிக்கப்படுகின்ற அந்த மந்திரம் அது ஆதாரம் ஆவன. நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகியன்ற அந்த 6லும் விளங்குகின்ற அந்த அச்சரங்கள், அந்த எழுத்துக்கள், அந்த 6 ஆதாரங்களிலும் உள்ள 6 ஆதாரத்துல கீழே உள்ளது வந்து மூலாதாரம். அங்க வந்து 4 இதழ் தாமரை வந்து இருக்கின்றது. அதற்கு மேல சுவாதிஷ்டானம், அங்க வந்து 6 இதழ் தாமரை இருக்கின்றது. மணிப்புரகம், அங்க 10 இதழ் தாமரை. அநாகதம், இங்க 12 இதழ் தாமரை. இங்க விசுத்தி, இது 16 இதழ் தாமரை. இங்க வந்து ஆங்கியா சக்கரம், அங்க வந்து 7 இதழ் தாமரை. அங்க சதாசிவனும் மனோன்மணியும் இருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்தா மொத்தம் 51 வரும். அதுக்கப்புறம் இங்க சகஸ்ராரம் என்கின்ற 1000 இதழ் தாமரை. 4 இதழ் தாமரை கீழே இருக்கு, 1000 இதழ் தாமரை மேல இருக்கு. இது எல்லாத்துலயும் இந்த மந்திரங்கள் வந்து தங்கி இருக்கின்றன. அந்த மந்திரங்களை நீங்கள் ஆராய்ந்தால் பூக்குள் மந்திரம் போக்கர நோக்கிடில், அந்த எல்லா மலர்களிலும் தங்கியிருக்கின்ற அந்த குற்றமற்ற மந்திரங்களை நீங்கள் ஆராய்ந்தால் ஆன்மாவிற்கு சாதனமாக சொல்லப்படுகின்ற திரு ஐந்தெழுத்தாகிய மந்திரமே அந்த மலக்களிற்றை அடக்கும். ஆவிக்குள் மந்திரம், இந்த உயிருக்கு உபயோகப்படக்கூடிய அந்த மந்திரமாகிய அந்த பஞ்சாட்சரம் என்ற திரு ஐந்தெழுத்து தான் அங்குசமாமே. அதுதான் வந்து யானையை அடக்கக்கூடிய அங்குசமாக இருக்கும். யானை என்பது அந்த ஆணவ மலத்தை வந்து குறிக்கும். பெருமான் வந்து அந்த யானையை உரித்து போர்த்து கொண்டது வந்து ஆணவ மலத்தை அவன் உரிக்கின்றான், நீக்குகின்றான், நமக்கு நீக்குகின்றான். அந்த கருத்து தான் நம்மகிட்ட நீக்கக்கூடியது நம்ம சிவபெருமான் தான் இருக்கான். ஆனா அந்த யானை பாகர்கள்லாம் என்ன வச்சுக்குவாங்க, அவங்க வந்து கையில வந்து அங்குசம் வச்சுக்குவாங்க. இந்த யானை வந்து தறிகட்டு போச்சு, மதம் பிடிச்சது, என்ன செய்வாங்க, அந்த அங்குசத்தை வச்சு குத்தி குத்தி அதை வந்து நெறிப்படுத்துவாங்க. அதுபோல மனசாகிய இந்த யானை, இந்த களிறு என்ன செய்யுது, அது கண்ட மாதிரி ஓடுது. அது நீங்க என்ன பண்ணும், அதை குத்தி கட்டுப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணும், அதுக்கு வந்து அங்குசமாக அந்த நமச்சிவாய அல்லது சிவாய நம என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனசு ஏதாவது தீ எனர்ஜி உடனே சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்ட்டு வார்த்தையில ஒரு கெட்ட வார்த்தை வச்சு சிவ 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 அப்படின்னு சொல்லும். நமக்கு எதாவது சொல்லும், மனசறிஞ்சு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சிவாய நம இல்லை சிவ சிவ ஏதாவது சொல்லணும். இதே இந்த சேவைக்கு மந்திரம் எல்லா திசைகளிலும் 10 திசைகளும் செல்கின்றது. அதை நாம் தியானிக்க வேண்டும். தியானித்தால் அது நமக்கு வெற்றியை உண்டாக்கும். வெற்றினா ஆன்ம வெற்றி, நமக்கு வந்து முத்தியை வந்து கொடுப்பதுதான் அது. உள் மந்திரம், உள் மந்திரம்னா உள்குதல்னா நினைத்து, உள்குவார் உள்ளத்துள் இருக்கும் பார்க்கிறோம் இல்லையா. எனவே உள் மந்திரம் என்பது உள்ளத்தால் நினைக்கப்படுகிற மந்திரம். அந்த 6 ஆதாரங்களை விலகுகின்ற அந்த அச்சரங்களே, அந்த எழுத்துக்களே அந்த ஆவியினால் நினைக்கப்படும், தியானிக்கப்படும் அந்த மந்திரங்கள். பூ என்றது அந்த ஆதாரங்களில் விளங்கக்கூடிய அந்த தாமரைகளை. அதை போக்கர நோக்குவது அப்படின்னா எப்படின்னா, அது வந்து மனசுல வந்து மறப்பும் நினைப்பும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். மனசுல அது மறப்பும் நினைப்பும் மாறி மாறி வராதபடி போக்கர நோக்குதல்னா, அதுபடி தைலதாரை போல தொடர்ந்து நினைப்பது. அதுபடி அந்த ஆதாரங்களையும் அதில் உள்ள அச்சரங்களையும் அதில் உள்ள அதி தெய்வங்களையும் இடைவிடாது நாம் தியானிப்பது அல்லது எண்ணுவது. எனவே உயிருக்கு உயிராக விளங்குவது அந்த சிவமந்திரம். அதனால் அந்த ஆணவ மலக்களிறு வந்து நீங்கும். எனவே மலத்தை வந்து அவர் என்ன செய்கின்றார், அங்க ஏகதேச உருவமாக சொன்னார். இப்ப என்ன சொல்ற, இந்த மந்திரம் வந்து அங்குசமாக இருக்கின்றது. இது ஏகதேச உருவகம்னா என்ன, இப்ப 2 பொருள் இருக்கு. 2 பொருள்ல ஒன்றை மட்டும் உருவகம் பண்ணிட்டு இன்னொன்னு உருவகம் பண்ணாம உள்ளது. இதுக்கு உதாரணம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த திருக்குறள் தான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவியை வந்து பெருங்கடலாக வந்து உருவகம் பண்ணிட்டார். அந்த பிறவி வந்து ஒரு பகுதி, அது ஏகதேச உருவது.
அதே மாதிரி இறைவன் அடி சேதார். இந்த இறைவன் அடி தான் என்ன செய்தார், இந்த பிறவி படங்களை நீக்குவதற்கு ஒரு தெப்பமாக இருக்கின்றது, புனையாக இருக்கின்றது என்பதை அதை உருவகம் பண்ண சில. எனவே பிறவியை வந்து பெருங்கடலாக உருவகம் பண்ணினார். இறைவனடியை வந்து அந்த புனையாக தெப்பமாக உருவகம் செய்யவில்லை. ஒரு பகுதியை வந்து உருவகம் பண்ணால் அது ஏகதேச உருவகம். அதுபோல இந்த அஞ்சலத்தை வந்து அங்குசமாக அவர் என்ன செஞ்சார், உருவகம் பண்ணாரு. அந்த ஆணவ மலத்தை வந்து களிராக யானையாக உருவகம் செய்யவில்லை. எனவே இது ஏகதேச உருவகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து வந்து 47வது பாட்டு. அருவினில் அம்பரம் அங்கலும் நாதம் பெருகு துடியடை பேணிய விந்து மருவி அகார சிகாரம் நடுவாய் உருவிட ஆறும் ஒரு மந்திரமே. இந்த திருவைந்தெழுத்தை எப்படி வந்து உரு போடுவது, எப்படி உச்சரிப்பது, அதனால் என்ன பயன் என்பதான் இந்த பாட்டோட இந்த திரண்ட கருத்து. அருவினில் அம்பரம், அம்பரம் என்பது ஆகாயம். அந்த ஆகாயம் வந்து உருவமா இருக்கு, உருவம் இல்லை, அது அருவமா இருக்கின்றது. அருவினில் அம்பரம், அந்த அருவாவாக இருக்கின்ற அந்த ஆகாயத்தில் அங்கெழு மந்திரம், அங்கே ஒரு மந்திரம் வந்து எழுகின்றது. அங்கெழு நாதம், இந்த நாதத்திலிருந்து நமக்கு வந்து அந்த சொல் உலகமே பெருக்கிறது இல்லையா. அந்த நாதமும் பெருகு துடியடை பேணிய விந்து, துடியடை, துடியடை அந்த உடுக்கு போன்ற இடையுடைய அந்த உமாதேவியார், அவங்க கிட்ட எது பெருகுது, கருணை வந்து பெருகுகின்றது. எனவே கருணை பெருகுகின்ற உடுக்கை போன்ற இடையுடைய அந்த உமாதேவியார் பேணிய விந்து, அந்த விரும்பி அமர்ந்த விந்துவும். பெருமான் வந்து நாதமாக இருக்கின்றார், அம்பாள் வந்து விந்துவாக இருக்கின்றார். நாதம் என்பது சிவம், விந்து என்பது சக்தி. அவங்க ரெண்டும் கூடி மருவி அந்த ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அகார சிகார நடுவாய். அப்ப என்ன செய்யுது, அந்த சிகாரத்தை நடுவாக வைத்து உருவிட ஊரும் ஒரு மந்திரமே. சிகாரத்தை நடுவாக வைத்து ஆன்மாவானது அந்த உரு ஏற்ற நமக்கு சிவானந்த தேன் அல்லது சிவானந்த அமுதம் ஊரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆகாயம் வந்து அருவமாக இருக்கின்றது, உருவம் கிடையாது. அது மற்ற 4 பூதங்களுக்கும், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 4 பூதங்களுக்கும் அதுதான் விரிந்து இடம் கொடுப்பது என்றே அதை அறிவில் அம்பரம் என்று சொன்னார்கள். அது எழுநாதம் என்பது அது இயல்பாகவே எழுகின்ற நாதம். நாதம் வந்து அது அகாரம், அது விந்து என்பது எது, அது உகாரமாகிய அந்த சக்தி ஆ உ. எனவே பெருகு துடியடை பேணிய விந்து, அகாரம் என்பது சிவம், உகாரம் என்பது சக்தி. எனவே அது சிவம் என்பது நாதம், சக்தி என்பது விந்து. எனவே விந்தின் அதன் தத்துவமாய் அமைகின்றது. அப்புறம் சிகாரம் நடுவாய், சிகாரம் நடுவுனா எப்படி வரும், ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாயில சி வந்து நடுவில் நிற்கின்றது. ஓம் நம சிவாய என்று நீங்கள் உருவிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அது எதற்காக, அது ஆன்மா உருவேறுவதற்காக, ஆன்மா உய்வதற்காக நீங்க அதை உரு போட வேண்டும். உரும் மந்திரம் ஊரும், உரு மந்திரம்னா என்ன, உருவிட ஊரும் உரு மந்திரம்னா, ஊரும்னா நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அது ஒரு ருசி கிடைக்கும். அது நன்று கண்டே நமச்சிவாய பழம் தின்று கண்டால் அது தித்தித்திருக்கும் தானே. அந்த மந்திரத்தோட சுவை வந்து நமக்கு தெரியல, தெரியாத நம்ம என்ன பண்றோம், நம்ம மெக்கானிக்கலா சொல்றோம், நமச்சிவாய 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம, அப்ப நம்ம மெக்கானிக்கலா சொல்றோம். அந்த மாதிரி சொன்னா நமக்கு வந்து தேன் ஊறாது, சுவை வந்து கிடைக்காது. அதை நன்று கண்டே நமச்சிவாய பழம் தின்று கண்டால் அது தித்தித்திருக்கும் தானே, அந்த தித்திப்பு, இந்த சுவையை வந்து நீங்க வேணும். அது எப்படி இருக்கும், அது தேன் போல அமுதம் போல அது சுரக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு. சிவானந்தமாகிய அந்த தேன் அல்லது அமுதம் வந்து அது ஊறும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த 47வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே சிவம் வந்து அது சூக்கமான நிலையில வந்து அது பரவெளியாக நிற்கின்றது. அதன்கண் வந்து நாதமாகிய ஒளி வந்து தோன்றுகின்றது. அப்புறம் அந்த சக்தி வந்து என்ன, சிவத்தை விட ஸ்தூலமாக இருக்கும். சிவன் வந்து சூக்கமும், சக்தி வந்து தூளமாக அந்த வெளியிலே பரவெளியிலே தோன்றும்.
அம்பாள் தோன்றோன்னா அதுகிட்ட வந்து விந்து தோன்றும். அந்த விந்துவும் நாதமும் வந்து சேரும். அப்ப நடுவில் வந்து என்ன செய்யும்? அது சிகார யகாரங்கள் பொருந்தி நிற்கின்ற அந்த ஓம் நமச்சிவாய என்ற அந்த 6 எழுத்துள்ள மந்திரம் உயர்ந்த மந்திரமாக தோன்றும். அந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எனவே ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நீங்கள் இதை ஜெபிக்க வேண்டும். சில பேர் வந்து அந்த ஓம் வந்து இம் வந்து சேர்க்க மாட்டாங்க. இம்ங்கிறது மலை எழுத்து. அதில் இம் இல்லாம ஓ ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய. இப்போ வந்து நம்ம திருச்சதகத்துல வந்து அந்த 62 அந்த பாட்டுல வந்து போற்றியோ நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய படிக்கிறோம். அது போற்றி ஓ நமச்சிவாய போலிடம் பிறதென்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய என்று சொல்றாங்க. நம்ம ஓம்னு இம்மு சேர்த்துக்கிறோம். அது மூலத்துல வந்து போற்றி ஓ நமச்சிவாய என்று நமச்சிவாயம் நாம் சொல்ல வல்லோம் என்று அப்பர் பெருமானம் இந்த திருத்தாண்டகத்துல வந்து 98வது பதிகத்துல 4வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த மூல மந்திரம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய முறையை வந்து அங்க நம்ம வடமொழியில் எப்படி சொல்லுவோம்? ஓம் நம சிவாய. நம்ம சிவாய நம்ம சொல்லக்கூடாது, அங்கேயும் நம சிவாய தான். நம்ம தமிழ் சீங்கிற எழுத்து தான் போடுவோம். ஆனால் உச்சரிக்கும் போது சிவாய அந்த வடமொழி உச்சரிப்பு தான் அங்கே வேணும். ஓம் நம சிவாய என்ற அந்த சிகாரத்தை வந்து நம்ம சொல்லணும். அடுத்து 48வது பாட்டு. விந்துவும் நாதமும் மேவி உடன்படில் சந்திரனோடே தலைப்படுமாயிடன் அந்தரவானத்து அனுதம் வந்தூரிடம் அங்குதி மந்திரம் ஆகுதியாமே. விந்துவும் நாதமும், விந்து என்பது சக்தி, நாதம் வந்து சிவம். எனவே அந்த சக்தியும் சிவமும் மேவி ஒன்றுடன் ஒன்று விரும்பி ஒன்று கூடி சந்திரனோடே அது தலைப்படும் ஆயிடில். நம்ம இந்த 3 மண்டலம் பார்த்தோம். அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். எனவே இந்த சந்திர மண்டலமாகிய இந்த ஆக்யா சக்கரத்துக்கு மேற்பட்ட இடத்தை தலைப்படும் ஆயில் அங்கு வந்து சேர்ந்தால் அந்தர வானத்து அமுதம் வந்து ஊரிடும். அந்தரம் என்பது இந்த ஆகாயம். அந்த ஆகாயத்திலிருந்து வானத்து அமுதம், அந்த உயர்வான அந்த அமுதம் வந்து ஊரிடும். எங்க ஊறும்? இந்த உயிருக்குள் வந்து ஊறும். இந்த உயிர் வந்து எங்க இருக்கு? அது வந்து உச்சந்தலைக்கு கீழ் உள்நாக்கிற்கு மேல் கபால மத்தியில் அங்க இருக்கின்றது. இன்னும் விரிவா சொன்னா 2 கண்களுக்கு பின்னால், 2 காதுகளுக்கு மத்தியில், 2 மூக்கிற்கு மேலே, வாய்க்கு அந்தாண்ட, உச்சிக்கு கீழே, உள்நாக்கிற்கு மேலே, கபால மத்தியில் இந்த இடத்துல அங்க இருக்கு அந்த மதிமண்டலம். அந்த மதிமண்டலத்திலிருந்து என்ன? அது அமுதம் வந்து ஊரிடும். அந்தர வானத்து அமுதம் வந்து ஊரிடும். 3வது வரி. அங்க அந்த மந்திரம் மதிமண்டலத்திலிருந்து ஊடுகின்ற அமுதம் அங்குதி மந்திரம். நம்ம என்ன பண்ணோம்? அங்குதி. அங்குதினா இங்க ஆகுதி செய்வது. ஒரு வேள்வி வளர்க்குறோம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம அந்த ஆகுதி செய்வோம் இல்லையா? பூர்ணாகுதி. இந்த பூர்ணாகுதி செய்யும் போல அப்ப என்ன செய்யும்? அப்ப தீ வந்து மேலோங்கி எழுவது போல அந்த பிரணவ மந்திரம் என்ன செய்யுது? அது மூலாதாரத்திலிருந்து அது மேல் வந்து எழும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து 48வது பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். விந்துவும் நாதமும், அதாவது சக்தியும் சிவமும், அது இரண்டும் திருவெழுந்து மந்திரத்திலே அது ஒன்று சேர்ந்து பொருந்தி இருக்கின்றது. சிவ என்பது சி என்பது சிவன், வா என்பது சக்தி. அது ஒரு சேர பொருந்தி அது எங்க சந்திர மண்டலத்துக்கு வந்திருக்கு. இந்த சந்திர மண்டலத்துல வந்து 1000 இதழ் தாமரை எங்க சகசிராரத்துல இருக்கின்றது. இந்த இடத்துல அது வந்துருச்சுன்னா இதெல்லாம் இது வரைக்கும் ஆதாரம். இது வந்து நிராதாரம். இந்த நிராதாரத்தில் வந்து அந்த தேவாமிர்தமாகிய அந்த சிவன் வந்து இன்ப ஊற்றாக அவன் வெளிப்படுவான். அவனுக்கு அங்க செய்யப்படுகின்ற ஓம் நமச்சிவாய என்ற மந்திர ஜபமே உங்களுக்கு ஆகுதியாக அது அமையும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 49வது பாட்டு. ஆறெழுத்தோதும் அறிவார் அறிகிலர் ஆறெழுத்தொன்றாக ஓதி உணரார்கள் வேறெழுத்தின்றி விளம்ப வல்லார்க்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே. நம்ம பஞ்சாக்கரம் சொல்றப்ப
அந்த ஓங்காரம் சேர்த்து சொல்றது நல்லது. எனவே அந்த 6 எழுத்து அந்த பிரணவத்தோடு கூடிய அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம், அந்த ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சிவாய நம என்கின்ற அதை அறிவார் அறிகிலர், அந்த 6 எழுத்தையும் ஓதக்கூடிய அந்த அறிவை, அந்த ஞானத்தை அறிய மாட்டார்கள். 6 எழுத்து ஒன்றாக ஓத உணரார்கள். அந்த 6 எழுத்தையும் ஒன்றாகவே அதை ஓதி உணர மாட்டார்கள். வேறெழுத்து இன்றி விளம்ப வல்லார்க்கு. நம்ம வாக்கை எப்படி படிக்கிறோம்? 4 அல்லது 5 படிக்கிறோம். பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. வைகரி வந்து ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரின்னு 5 படிக்கிறோம். எனவே அது வைகரியாக இருந்தால்தான் நமக்கு வந்து கேட்கும், மற்றவர்களுக்கும் வந்து கேட்கும். அந்த மாதிரி வைகரியாக இல்லாமல் நம்ம எப்படி சொல்லுவோம்? அது வந்து பரா, பச்சந்தி, மத்தியமா என்று சூக்குமமாக அல்லது அதிசூக்குமமாக ஓத வல்லார்க்கு அந்த சிவ எழுத்தாகிய ஓர் எழுத்தாலே, சிவ எழுத்தாகிய அந்த சி என்கின்ற அந்த நாயோட்ட மந்திரம் அல்லது ஓ என்கின்ற அந்த ஒரு மந்திரம், அந்த ஒன்றினாலே உயிர் பெறலாமே, நீங்க ஆன்ம லாபத்தை அடையலாகும். எனவே 6 எழுத்து ஓதும். 6 எழுத்து என்பது ஓம் நமச்சிவாய. அது அறிவு அறிகிலார் ஆர், அது யாரும் அறியவில்லை. எனவே அந்த ஸ்தூல பஞ்சாக்கரத்தை ஓதுகின்ற அறிவு எல்லோரும் எளிதில் பெற இயலாது. 6 எழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள். அதுல 6 எழுத்துல நகார மகாரம், நகாரம் என்பது துரதானம், மகாரம் என்பது அது ஆணவ மலம். எனவே அதை இந்த பாசுத்தல் அடக்கி நகார மகாரங்களை வந்து அந்த மாயில் அடக்கி ஒரு மாய என்ன பண்றோம்? நம சிவாய. அப்ப அதை மகாரமாகிய சக்தியுள் அடக்கி அந்த யகாரத்திலிருந்து அந்த மல மாயை கண்மம் என்ற அந்த 3ஐயும் நீக்கி அப்புறம் என்ன செய்யுது? அந்த உயிர் போய் சக்தியில ஒடுங்குது, சக்தி வந்து சிவத்துல ஒடுங்குது. அதை சிகார வகரங்களாகிய அந்த சிவ சக்திகளிடம் அதை கலக்க செய்து அப்ப சின்ன சக்தியாகிய அந்த வகாரமும் சிகாரமாகிய சிவத்துள் அடங்கி சி மட்டும் எல்லாம் தனித்து நிற்கும் அந்த பரசிவ நிலையை ஆராய்ந்து அறிவது. அதற்கு யாராலும் எளிதில் இதை உணர முடியாது என்கின்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்ற. இது ஓர் எழுத்து என்பது சி என்கின்ற சிவ அச்சரம், சிவாக்கரம். அது உயிர் பெறுதல் எப்படி? அது உயிர் வந்து அந்த உறுதி எய்த வேண்டி அந்த உறுதி, மன உறுதியை வந்து பெறுதல். இந்த அங்குசம் என்பதுதான் அந்த மன உறுதி. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரன் என்னும் தோட்டி, உரன்னா மன உறுதி, தோட்டினா அங்குசம். எனவே அந்த அங்குசம் ஆகிய அது என்ன? அதுதான் மன உறுதிங்கிற அந்த அங்குசம். அதை ஓரைந்தும் காப்பான். இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிதான் நமக்கு புற உலக காமிச்சு அங்க இழுத்துட்டு போது. அந்த ஓரைந்தையும் வந்து நெறிப்படுத்தவன். வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து, அவன் வந்து முத்தி உலகத்திற்கு வித்தாக இருப்பான் என்ற கருத்தை வந்து எனவே எல்லாமே என்னது? அந்த சிவத்துக்குள் வந்து ஒடுங்கி விடுகின்றது என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே விந்துவும் நாதமும் எனவே அந்த விந்துவும் நாதமும் திருவேந்தராகிய அந்த மந்திரத்தோடு ஒன்று பொருந்தி அப்புறம் எங்க சகசிராரத்தில் 1000 முதல் தாமரையில் அடைகின்றது. அப்போது சிவன் வந்து அங்க அமுதமாக வெளிப்படுவான். அங்கு செய்யப்படுகின்ற அந்த மந்திர ஜபமே அவனுக்கு வந்து வேள்வியாக அமையும். அந்த திருவேந்தலத்தை பிரணத்தோடு சேர்த்து 6 எழுத்தாக ஓதி உணரும் பயனை அறிபவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. எனவே அந்த மந்திரம் வந்து ஒப்பற்றது என்று அதை மதித்து ஓதி பெறக்கூடிய உணர்வையும் யாரும் அடைவதில்லை. வேறு மந்திரத்தை அதற்கு நிகராக வந்து நம்ம நினையாமல் அந்த மந்திரம் ஒன்றையே ஓத வல்லார்க்கு அந்த ஓர் எழுத்தாலேயே நாம் ஆன்ம லாபத்தை பெற முடியும் என்ற கருத்தை அந்த பாட்டில் பார்த்துருக்கோம். அடுத்து 50வது திருப்பாடல். ஓதும் எழுத்தோடு உயிர்களை மூவைஞ்சும் ஆதி எழுத்தவை 51 சோதி எழுத்தினில் ஐயிரு மூன்றுல நாத எழுத்திட்டு நாடிக்கொள்வீரே. இது திரண்ட கருத்து என்ன? அந்த 51 அச்சரமும்
அந்த 6 ஆதாரத்துல அது அடங்கிடும். நம்ம ஏற்கனவே கலைநிலையில நம்ம இதை விரிவாகவே பார்த்துட்டோம். ஓதும், ஓதும்னா முதற்கண் ஓதப்படும் எழுத்தோடு, இந்த எழுத்துங்களான அச்சரத்தோடு, உயிர்கலை, உயிர்கலை வந்து அந்த உயிரெழுத்துக்கள் 15, மூ5, உயிரெழுத்துக்கள் மூ5 15, அது முதல் எழுத்து. ஆதி எழுத்தவை, ஆதி எழுத்தவை அந்த முதல் எழுத்துக்களாகிய அந்த மெய்யெழுத்துக்களோடு சேர்த்து 50ஆகும். அந்த பிரணத்தை சேர்த்தா 51 அச்சரம். எனவே ஓதும் எழுத்தோடு உயிர்கலை மூவஞ்சும், உயிரெழுத்து வந்து 15, அப்புறம் முதல் எழுத்து மெய் எழுத்து, அது கூட பிரணவ சேர்த்தா 51 அச்சரம். சோதி எழுத்தினில் அந்த ஜோதி வடிவான அந்த ஓங்காரம், இந்த ஓங்காரம் தான் நமக்கு திருவாசியாக அந்த சுடர் எழுத்தாக இருக்கின்றது. இந்த உண்மை விளக்கத்துல பார்த்துருக்கோம். இதே சோதி வடிவான அந்த பிரணவத்தின் கீழே வந்து ஐயிரு மூன்றுல, அங்க ஆதாரங்கள் 6 இருக்கின்றன. அவற்றை நாத எழுத்திட்டு நாடிக்கொள்வீரே. அதுல வந்து ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒளி எழுத்தாக ஒலிக்கச் செய்து நீங்கள் அதன் பயனை அறிந்து கொள்ளுங்கள். ஓதும் எழுத்து, ஓதும் எழுத்து என்பது நம்ம எந்த எழுத்தை ஓதுனாலும் என்ன செய்யணும், வாயை வந்து துறக்கணும். அந்த வாயை துறக்கிறதா அங்காத்தல் என்று நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லும். வாயை திறந்தாலே எப்ப ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து வந்துடும். இதே வாயை திறந்தாலே அந்த முதல் எழுத்தாகிய அகரம் வந்து வந்துவிடும். அதுல உயிர்கலை மூவைந்து, அந்த வடமொழியில் சொல்லக்கூடிய அந்த 15 உயிர் எழுத்துக்கள், அது என்ன செய்யும், அது அகாரத்தை மொத்தம் 16 எழுத்து எழுத்தும். எனவே அந்த உயிர் எழுத்தை கலை என்றது என்ன செய்யலாம், அதுதான் மெய்யெழுத்துக்களுக்கு விளக்கம் தருது. இந்த உயிர் போய் மெய்யோட கீழ்னாதான் உயிர் மெய் எழுத்து வந்து வரும். மெய்யோடு கூடுகின்றது. எப்படி அந்த உயிர் வந்து இந்த உடம்போடு கூடுதோ, உயிர் எழுத்து போய் மெய்யோட கூடுது. எனவே அந்த அகரத்தை ஏன் பிரிச்சாருன்னா, அந்த அகரம் தான் எப்படி இருக்கு, அது எல்லா எழுத்துக்கும் ஒன்றாய் உடனாய் வேறாய் சிவம் போல இருப்பதால அதை ஆதி எழுத்து, முதல் எழுத்து என்று சொன்னார்கள். எனவே உயிரும் உடம்புமா 30 முதலே, இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்முடைய தமிழ்ல வந்து 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்து. இது வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டது. எனவே இங்க வடமொழியில வந்து அம் முதல் சம் வரை அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து 51 அச்சரமாக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உயிர் எழுத்து அது எத்தனை அப்படின்னா அது 16 வடமொழியில. மெய் எழுத்து எது, அது வந்து 34. 34 16 சேர்த்தா 50. அதுல 1 வந்து பிரணவம், அது சேர்த்தா 51. எனவே மூலாதாரத்துல இந்த 6 ஆதாரங்களே வந்து மூலாதாரத்துல 4 எழுத்து, சுவாதிஷ்டானத்துல 6 எழுத்து, மணிப்புரகத்துல 10 எழுத்து, அநாகத்துல 12 எழுத்து, விசுத்தியில வந்து அந்த 16 எழுத்து, இங்க ஆக்கியில வந்து அந்த 2 எழுத்து ஹம் சம்னு புரிஞ்சுங்க. இந்த ஹம் சம் என்ற அந்த 2 எழுத்து அது சேர்த்தோம்னா நமக்கு 51 எழுத்து வரும். எனவே சோதி எழுத்து என்றனா இந்த ஆக்யா சக்கரத்திலிருந்து மேலே ஒரு முக்கோணம் திரிகோணம் இருக்கின்றது. அதில் வந்து ஜோதி வடிவமாக பிரணவம் இருக்கின்றது. எப்பவுமே முதல்ல வந்து முக்கோணம் போடுவாங்க, அல்லது அறுகோணம் போடுவாங்க, ஐங்கோணம் போடுவாங்க. நடுவில் வந்து ஓங்காரத்தை வந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி இந்த முக்கோணத்துக்குள்ள வந்து நீங்க ஓங்காரமாகிய அந்த ஜோதி எழுத்தை நீங்கள் வழிபடுங்கள் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு 51. விந்து விழும் சுழிநாதம் எழுந்திட வந்த தலைவி 16 கலையதாய் கந்தரவாகரம் கால் உடம்பாயினால் அந்தமும் இந்தியே 51 விந்து சுத்தமாக்கி இன்னொரு பேர் வந்து விந்து, அதை வைந்தவம் என்றும் சொல்வார்கள். விந்துவிலும் சுழிநாதம், நம்ம ஏற்கனவே பிள்ளையார் சொல்லி சொன்ன அந்த பிள்ளையார் சொல்லி போல இந்த ஓங்காரம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இப்படி ஒரு சுழியாதான் வரும். எனவே அந்த சுத்தமாயிலிருந்து அந்த ஓங்காரமாய் அந்த நாதம் வந்து சுழித்து தோன்ற எழுந்திட வந்த தலைவி 16 கலையாக,
அந்த நாதத்தின் தலைவியாகிய அந்த சக்தி, இந்த இடத்துல குண்டலினி சக்தி, அது 16 கலைகளாக, 16 கலைகள் என்பது சோடச கலை. இந்த கலை விளக்கத்துல வந்து நம்ம 3ஆம் தந்திரத்துல பார்த்துருக்கோம். அது ஓங்காரக்கலை பார்த்துருக்கோம். அப்புறம் அகாரக்கலை, உகாரக்கலை, மகாரக்கலை, விந்துக்கலை, நாதக்கலை, அது போல் நம்ம 16 சோடச கலைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த சோடச கலைகள் எல்லாமே இந்த பிரணவத்திலேருந்து வந்தது தான், அந்த ஓங்காரத்திலேருந்து வந்தது. அந்த 16 கலைகளுடைய பிரணவமே தான் ஆகி கந்தர வாகரம் கால் உடம்பாயினால். இந்த மக்களோட உடம்புல எப்படி இருக்கு? தலை இருக்கு, கழுத்து இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்கு. அது போல எல்லா உறுப்புகளிலும் அந்த அச்சரத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல இட்டுக்குவாங்க. அவள் அந்தமும் இன்றிய 51 ஆயதே. வந்து ஒவ்வொரு உறுப்பிலும் அம்பாள் வந்து என்ன இருக்கின்றாள்? ஒவ்வொரு எழுத்தாக அழிவின்றி நிற்கின்றாள். இந்த இடத்துல சுழி என்பது ஓங்காரத்தின் வடிவமாகும். இந்த நாதமாகிய வாக்கு, அதிலிருந்து அந்த ஓங்காரம் வந்து இருக்கின்றது. அது என்ன செய்ய, இந்த உயிர்களை வந்து பந்தம் வந்து பிணித்து கொண்டிருக்கின்றது. அந்த பந்த பாசம் பிணித்து கொண்டிருக்கின்றது. அந்த பந்த பாசத்தை நீக்குவதற்கு இன்னொரு பரமபந்தம் வேண்டும். பற்றுக பற்றற்றான் பற்றினை. இந்த பற்றற்றான் பற்று தான் பரமபந்தம். இந்த பரமபந்தத்தை பற்றிக்கிட்டோம்னா இந்த பந்தம் விட்டு போயிடும். எனவே அந்த 16 கலைகள் எங்க இருக்கின்றது? அது 3ஆம் தந்திரத்துல வந்து அது காட்டப்பட்டது. கந்தரம் என்பது இந்த கழுத்தை வந்து குறிக்கும். அது ஆகாரம், ஆகாரம் என்பது அதை வடிவம். நிராகாரம்னா வடிவமற்றது, ஆகாரம்னா வடிவம் உடையது. கழுத்தோடு இங்க கூடிய வந்து தலை வந்து ஒரு வடிவாகம் இருக்கின்றது. எனவே அந்தம் இன்றி ஆயது என்பது அந்த அச்சரம் எனப்பட்டது. உண்மையில் அந்த அச்சரம் என்பது குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்திக்கு அது வாக்கின் வடிவான அந்த எழுத்துக்கள், அந்த 51 எழுத்துக்கள். எனவே இந்த திரு 5 எழுத்து மற்ற எழுத்துக்கள் போல அது அழியும் எழுத்துக்கள் அல்ல என்று உண்மை விளக்கத்துல வந்து பார்த்துருக்கோம். ஆனா தோன்றுவது எல்லாம் ஒழுங்குதானே வேணும். ஆனா இதனால் சொல்லப்பட்ட அந்த ந என்கின்ற அந்த துரணா சக்தி, மா என்கின்ற அந்த ஆணவ மலம், சி என்கின்ற சிவன், வா என்ற சக்தி, யா என்ற உயிர், இந்த 5க்கும் வந்து அழிவு கிடையாது. அந்த 5ஐயும் பார்த்தோம்னா சி என்பது சிவன், வா என்பது அம்பாள், யா என்பது உயிர், நம என்பது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த பாசம். எனவே அந்த பதிபசு பாசம் 3க்கும் வந்து அழிவில்லை என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 52வது பாட்டு. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்தாகமங்களும், 50 எழுத்தேயும் ஆவது அறிந்த பின், 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், ரிக்யது சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா வேதங்களும் அந்த 51 அச்சரங்கள் தான். 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும். நமது 28 ஆகமங்கள் உபாகமங்கள்லாம் பார்த்தோம் ஆகமச்சிறப்புல. அது எல்லாமே என்னது? இந்த 50 எழுத்துல அடங்கியது. 50 எழுத்தேயும் ஆவது அறிந்த பின், இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்த பின்பு 50 எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே. இந்த 50 எழுத்துல எதுல? இந்த 5 எழுத்துல பஞ்சாக்கரத்துல வந்து அடங்கிடும். பஞ்சாச்சலத்துல வந்து அந்த அளவுக்கு பெருமை. 50 எழுத்தினாலும் 51 எழுத்தினாலும் அது ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல திருவள்ளுவர் சொல்வார், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் அஞ்சின் பொருள் நூல் தெரிய புகுன். அருள் நூல் என்பது ஆகமத்தை குறிக்கும், ஆரணம் என்பது வேதத்தை குறிக்கும், அல்லாது இதையெல்லாம் அந்த கலை நூல்கள் எல்லாமே இந்த அஞ்செழுத்துக்குள் அடக்கம் என்ற கருத்தை வந்து இந்த 52வது பாட்டுல வந்து திருவள்ளுவர் அந்த பாட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து வந்து 53வது திருப்பாடல். இந்த 53வது திருப்பாடலேருந்து இந்த திரு 5 பெருமையை வந்து 21 மந்திரங்கள்ல வந்து சொல்லுகின்றார். அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் அகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே. அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன். அந்த நமச்சிவாய அல்லது சிவாய நம என்ற அந்த பஞ்சாக்கரத்தினால வந்து பெருமான் வந்து அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்ச பூதங்களையும்
36 தத்துவங்களையும் 60 தாத்வீகங்களையும் படைத்தான். அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தினன். அது 84,100,000 அந்த வகையான அந்த யோனிகளை பெருமான் படைத்து அதன் மூலமாக அந்த உடம்புகளை ஆக்கி உயிர்களுக்கு தந்தான். அஞ்செழுத்தாலே இவ் அகலிடம் தாங்கினான். அகலிடம் என்பது இந்த உலகத்தை குறிக்கும். எனவே இந்த உலகம் தங்கும் பொருட்டு என்ன செஞ்சான்? அவன் அஞ்செழுத்தால் இந்த உலகத்தை படைத்தான். 224 புவனங்களை படைத்தான். அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றானே. எனவே அந்த அஞ்செழுத்தையே திருமேனியாக கொண்டு நா என்பது கால், மா என்பது வயிறு, வா என்பது நெஞ்சு, சி என்பது கழுத்து, கைகள், தலை, அப்போ வா என்பது முகம், யா என்பது முடி. நமச்சிவாய என்ற அந்த மந்திர திருமேனி கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? அமர்ந்து நின்றானே. நாம் எல்லாம் அந்த மனம், மொழி, மெய்களால் வழிபட்டு வைப்பதற்காக பெருமான் நமச்சிவாய என்ற மந்திர திருமேனியை கொண்டு அவன் அமர்ந்து இருக்கின்றான் என்ற கருத்து இந்த பாட்டுல 53வது பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே 5 எழுத்தால் அவன் 5 பூதங்களையும் 84,100,000 யோனி பேதங்களை படைத்தான். அதால என்ன செய்தான்? அந்த உலகத்தை தாங்கினான். அகலிடம்னா இந்த உலகத்தை குறிக்கும். அப்பர் பெருமன் பாட்டு அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை முன்னம் அவனது நாமம் கேட்டால் அந்த பாட்டுல என்ன செய்வாங்க? அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. அகலிடம் இந்த உலகத்தில் உள்ள ஆச்சாரம்லாம் விடுபட்டு போச்சு. அது போல அகலிடம் என்பது உலகத்தை குறிக்கும். எனவே இந்த 5 எழுத்துக்கள் சிகாரம் சிவம், மகாரம் சக்தி. அந்த இரண்டு என்ன செய்த? முதலாக நின்று அந்த மகாரமாகிய அந்த மாயையில் கூட்டி யகாரமாகிய அந்த உயிர்களை நகாரமாகிய அந்த துரோதாயை கொண்டு அந்த மறைப்பு சக்தியை கொண்டு மறைப்பித்து வினைப்போகம் ஊட்டி காத்து வருகின்றது. அது என்ன செய்கின்றது? பல யோனி 84,100,000 என்கின்ற அந்த பிறவி வேறுபாடு. அதே போல அவன் படைத்தான். பூதத்தை படைத்தான், யோனிகளை படைத்தான், பிறக்க படைத்தான், அந்த உயிர்களோடு உடலோடு கூட்டி எடுத்தான். அந்த உடல் எடுத்து உயிரும் என்ன செய்தது? அது இருப்பதற்காக அந்த உலகத்தை தாங்குவதற்காக உலகத்தை படைத்தான். எனவே அகலிடம் தாங்கினான். அதுபோல் இந்த உலகம் தம் கால எல்லை வரை அழியாமல் அவன் காத்து வருகின்றான். எனவே அந்த அஞ்செழுத்தையே தனது திருமேனியாக கொண்டு எல்லாவற்றையும் தமக்குள் அடக்கி தான் மட்டுமாக அவன் அமர்ந்து நிற்கின்றான் என்ற கருத்தை இந்த பாட்டில் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பாடல் 54. வீழ்ந்தெல்லாம் விகிழ்தன் திருநாமத்தை சோர்ந்தொழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினை துயர் போக தலைவனும் ஓந்திடும் என்னும் புரிசடையோனே. விகிர்தனாகிய அந்த சிவபெருமான் திருநாமம், அந்த திருநாமமாகிய திரு 5 எழுத்தை மனம் சோர்ந்து விடாமல், சோர்ந்து ஒழியாமல், மனம் சோர்ந்து விடாமல் அந்த ஜெபிக்கின்ற ஒருவனுக்கு போகத்தை தூய்த்தலாகிய வீழ்தல். நம்ம நிலையிலேருந்து நம்ம போகத்தை தூய்த்தோம்னா அந்த மேல்நிலையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்துடுறோம். வீழ்ந்தெல்லாம் தொடங்கும் ஒருவருக்கு அப்ப போகத்தை தூய்ப்பதற்காக கீழே விழுகின்றான். அப்புறம் அதிலிருந்து புத்தி அவன் மேலே எழுகின்றான். எனவே புரிசடையவனாகிய அந்த சிவபெருமானும் என்ன செய்கின்றான்? அந்த ஆன்மாக்களை நோக்கி சார்ந்த வினை துயர், உங்களை சார்ந்துள்ள அந்த வினைகளும் போக, இந்த உங்களை கட்டியுள்ள அந்த வினைகளும் அவற்றால் விலையும் துன்பமும் போக தலைவனும் போந்திடும். நீங்க என்னுடைய சிவலோகத்திற்கு, வீட்டுலோகத்திற்கு நீங்க வாங்க என்று பெருமான் வரவேற்கின்றான், அழைக்கின்றான். எனவே போகம் விருப்பத்தால் விளைவது. அதில் ஆன்மா வீழ்ந்து போய்விடுகின்றது. அதை விரும்புவதனால அது வீழ்ந்து போய்விடுகின்றது. எழுவது என்பது அந்த போக சக்தியிலிருந்து அது மீளல், அது முக்தியை குறிக்கும். எனவே அந்த ஸ்தூல சூக்கும பஞ்சாக்கரங்கள், ஸ்தூல பஞ்சாக்கரம் போகத்தை கொடுக்கும், சூக்கும பஞ்சாக்கரம் அந்த 70 மோட்சத்தை கொடுக்கும். இதான் நாதன் நாமம் நமச்சிவாயவே, நான் மடக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே என்று எல்லா பெருமக்களும் பாடியிருக்கின்றார்கள். புரிசடையான் பெருமான் இந்த பெண்கள்லாம் சடையை எப்படி பின்னுவாங்களோ அது போல 5, 7, 9, 11, 13 என்று அந்த புரிகளாக பிரிந்துள்ள சடையை
உடையவன். அந்த சடை என்பது திரு ஆதிரை நாளுக்கு உடையது. எனவே புலிசடையான் என்பதை அவன் திருவாதிரை நாளை விரும்புதலை உடையவன் என்ற கருத்தையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஸ்ரீ பஞ்சாக்கர ஜபத்தால் வினைகடுவதால நம்ம வந்து என்ன செய்யலாம், சிவலோகத்துக்கு போகலாம். சிவன் வந்து என்ன செய்கிறார், நம்மை ஆன்மாக்களை வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுகின்றான். எனவே ஸ்தூல பஞ்சாக்கரத்தால் நமக்கு இகபோகம் கிடைக்கும், சூக்க பஞ்சாக்கரத்தால் நமக்கு பரபோகம் கிடைக்கும் சொல்லிட்டு அடுத்து 55வது திருப்பாட்டு. உண்ணும் மருந்தும் உழப்பிலே காலமும் பன்னொரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்றமரர் விரும்பி அடித்தொல என்று எழுத்தஞ்சும் ஆகி நின்றானே. பெருமான் தான் மருந்தாக இருக்கின்றான், மந்திரமாக இருக்கின்றான், காலமாக இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 3வது வரி வந்து எடுத்துங்க. விண்ணின்று, விண்கிறது தேவலோகம் சொர்க்கலோகம். அந்த விண்ணின்று அமரர்கள் இந்த தேவர்கள் வந்து விரும்பி பெருமானிடம் வந்து அன்பு பூண்டு அடித்தொலை பெருமானினுடைய திருவுடை வீழ்ந்து வணங்க அவன் என்ன எண்ணின்று எழுத்து அஞ்சுமாகி நின்றானே. இந்த பாசங்களை நீக்கிய அந்த ஆன்மாக்களின் உள்ளத்தில் ஸ்ரீ பஞ்சாக்கர வடிவாகிய அந்த திருவைந்தெழுத்தாக நிலை பெற்ற அந்த சிவம் நிலை பெற்றிருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான், உண்ணும் மருந்தும், அவர்கள் உண்ணுகின்ற மருந்தாக உண்ணுகின்ற அமுதமாகவும் உழப்பிலே காலமாகவும், அவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழுங்கள் இல்லையா, அதுபோல வட்டாத கால தத்துவமாகவும் பன்னொரு கேள்வியும், பண்ணுனா இசை, அந்த இசையோடு கூடிய கேள்வி, கேள்வி என்பது செவியால் கேட்பது. அந்த வேதத்தை எப்படி ஸ்ரோத்திரம்னு பேர், காது வழியா கேட்கறது, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. எழுத்து சொல்றது இல்லை, காது வழியா கேட்கறதுனால இசையோடு கூடிய வேதமாகவும் பாடலுமாய் நிற்கும், பண்ணோடு கூடிய அந்த தோத்திர பாடலமாக இருக்கும். எனவே சொர்க்கத்திலிருந்து தேவர்கள் வருகின்றார்கள், பெருமானிட்டு அடி வீழ்ந்து வணங்குகின்றார்கள், பாசத்தை விட்டு நீங்குகின்றார்கள். அவர்கள் உள்ளத்தில் பெருமான் ஸ்ரீ பஞ்சாக்கர வடிவாக இருக்கின்றான். அவன் அவர்களுக்கு உண்ணுகின்ற அமுதமாகவும் அந்த உழப்பிலே காலமாகவும் அந்த பன்னூறு கேள்வியாகிய இந்த இசையோடு கூடிய வேதமாகவும் பண்ணோடு கூடிய தோத்திர பாடல்களாகவும் இருக்கின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பக்குவத்தில் இருக்கு. எனவே அவரவர் பரிபாக பக்குவ நிலைக்கு ஏற்ப இந்த பெருமான் வந்து இருப்பான். பசு புண்ணியம் மேலிட்டு இருந்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, விண்ணவர்களாக இந்திரனாக பிரம்மனாக திருமாலாக அவர்கள் அந்த பதவியை பெறுவார்கள். அவர்கள் பெருமானை விரும்பி அடித்தொள்வார்கள். அவர்கள் பெருமான் வந்து அமுதமாக இருப்பான். அந்த காய சித்தியாகி அந்த யோக பயனை விரும்புவர்களுக்கு அவன் அழிவற்ற காலமாக இருப்பான். இப்போ இவர் வந்து 3000 காலம் உயிரோடு இருந்தார் இல்லையா, அவர் யோகம் பண்ணாரு. ஏன்னா அந்த யோக பயனவருக்கு அவன் உழப்பிலை காலமாக இருப்பான். அதே விதி மார்க்கங்களை விரும்புவர்களுக்கு அவன் வந்து வேதமாக இருப்பான். பக்தி மார்க்கத்தை விரும்புவர்களுக்கு நம்மள அந்த தேவாரம் திருவாசகம் என்ற பக்தி பாடலாக இருப்பான் என்ற கருத்தை வந்து இந்த பாடலை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். சிவபெருமான் வந்து தேவர்கள் விண்ணுலகத்திலிருந்து விருப்பத்தோடு வந்து அடிபடுகின்றார்கள். அவர்கள் உண்ணுகின்ற அமுதமாகவும் அந்த அமுதத்தின் பயனாக நீண்ட வாழ்நாளாகவும் அவர்கள் விருப்பத்தை தருகின்ற இசையாகவும் பாட்டாகவும் நிற்கின்றான். அவர்களது கருத்தில் திருவைந்தலாத்தாக நின்று அந்த மேலை மந்திரத்தில் கூறிய இந்த பஞ்சாக்கரத்தின் பயனை வந்து எல்லா ஆன்மக்களுக்கும் கொடுப்பான். இதுதான் இல்லையா, இதுதான் வந்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்து பூணூல் போடுறாங்க. உபவீதம் வந்து உபநயனம் வந்து செய்கிறாங்க. உபநயனம் செய்கிறப்ப அப்போதான் சொல்வார், மந்திர நான்மறை ஆகி வானவர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன. இந்த பெருமானுடைய 5 எழுத்து தான் மந்திர நான் மந்திரமாகவும் இருக்கின்றது, நான்மறையாகவும் இருக்கின்றது. வானவர் அந்த தேவர்களும் சிந்தையில் அவர்கள் சிந்தையில் நின்று அவன் தம்மை ஆழ்வன. செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அவர்கள் வந்து பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, அதே வேள்வியை வந்து வளர்ப்பாங்க. அந்த செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம், அவங்க வந்து அந்திம காலத்துல சொல்றதும் அந்த 5 எழுத்து தான். அந்த அந்தி சந்தி என்கிற சந்தியாவனத்துல சொல்றதும் அந்த 5 எழுத்து தான். செந்தரல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று நம்முடைய ஞான சம்பந்தனம் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 56வது பாட்டு. ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய
பாலனும் மாமே. இவ்வாறு உலக வந்து மாற்றமும் அழிவும் என்று நிலை பெற்று வருவது. இந்த அகலிடமாகி இந்த உலகம் வந்து நிலை பெற்று இருப்பது எது? ஐந்தின் பெருமையினால். இந்த ஸ்ரீ பஞ்சாக்கரத்தின் பெருமைதான். ஐந்தின் பெருமையே ஆலயமாவது. இந்த ஆலயங்கள் அமைவது எல்லாமே இந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்கின்ற இந்த திருவைந்திரத்தின் பெருமையால் தான். ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும். இவர் பெருமான் வந்து அறவோனாக தர்மஸ்வரூபியாக இருக்கின்றான். அந்த அறவிடையில் அமர்ந்திருக்கின்றான். அந்த பெருமான் வந்து கருணை வழங்குவதும் அந்த ஸ்ரீ பஞ்சாக்கர பெருமையால் தான். ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே. எனவே இந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் என்கின்ற அந்த திருவைந்தெழுத்தை ஜெபிக்கும் முறை தெரிந்து பாருங்க. நீங்க பரிபாலகனாக மார்க்கண்டேயர் போல அவன் எழுந்து அருள்வான். ஆலயம் என்பது கற்ப கிரகத்தை வந்து குறிக்கும். கற்ப கிரகம் வந்து சிகரம் என்கின்ற சிவம். அதில் அர்த்த மண்டபம் வந்து மகரமாகிய சக்தி. அந்த இடபம் எழுந்துள்ள மகா மண்டபம் அது வந்து யகரமாகிய உயிர். கூத்த பெருமான் அவன் இருக்கும் மன்றம் இருக்கு இல்லையா, அது நகரம். பலிபீடம் வந்து மகரம். எனவே ஆலயத்தில் வந்து கற்பகரம் வந்து சிவம் அல்லது சிகரம். அர்த்த மண்டபம் வந்து மகரம் என்கிற சக்தி. இடபம் அது எழுந்திருக்கிற மகா மண்டபம் அது வந்து யகரம். இடபம் என்பது ஆன்மாவை குறிக்கும். கூத்த பெருமான் இருக்கும் இடம் வந்து நகரம். அந்த நாய் என்று எழுத்துல தானே பெருமான் ஆடுகின்றார். பலிபீடம் வந்து மகரம். எனவே சிவாய நம என்று அந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கின்றது. எனவே கருவறை முதல் பலிபீடம் வரை பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ பஞ்சாக்கர வடிவமாக இருக்கும். அதை வந்து பாலன் என்பதற்கு 3 அர்த்தம் சொன்னாங்க. பாலன் என்றால் வந்து பாதுகாப்பவன். ரெண்டாவது வந்து பாலன்னா பக்கத்தில் இருப்பது. இதுக்கு உதாரணம்னா பண்டாய நான் மறையும் பாலனுகா மாலையனும். இந்த பண்டாய முதுமையான 4 மறைகளும் பாலனுகா பெருமாண்ட பக்கத்துல கூட போக முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இதை நம்ம படிச்சோம்னா பெருமான் வந்து சில பெருமானுக்கு பக்கத்துல வந்து நம்ம போகலாம். இல்ல பெருமான் வந்து நம்ம பக்கத்திலேயே இருப்பான் என்கின்ற அந்த 3 அர்த்தம் வந்து இந்த இடத்துக்கு உண்டு. எனவே நம்ம என்ன செய்யணும்? இது அப்படிப்பட்ட சொல். பவன் என்னும் நாமம் பிடித்து பல்கால் அழைத்தால் இவன் என்னை பண்ணால் அழைப்போலியான் என்று எதிர்ப்படுமே. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சிவன் சிவன் பவன் பவன் சொல்லிட்டே இருக்கான். இந்த பையன் வந்து ஓய மாட்டாம இருக்கு. என்ன செய்யலாம்? போய் காட்சி கொடுத்துருவோன்னு பெருமான் வந்து எதிர்ப்படுவான் என்று சொல்லிவிட்டார். அது மாதிரி எங்குற்றாய் என்ற போதில் இங்குற்றேன் என்று கண்டாயே. பெருமான் எங்க இருக்கிறான்னு அங்க தேடுறப்ப இங்குற்றேன் என்று பெருமான் வந்து இருந்தார். அவன் எப்படி இருக்கான்? தோன்றா துணையாய் இறந்தனன் தான் அடியவங்களுக்கே. அங்க திருப்பாதி புள்ளியில கரையேறப்பதான் போடும். தோன்றா துணையாக பெருமான் வந்து இருந்தார் என்று இருக்கின்றார். ஆரூர்தம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலைக்கு கொண்டவாறு. இந்த பழமொழி பதிகம் ஒன்று பாடுவார். அதுக்குன்னா அதாவது முயல் இருக்க காக்கை பிடிச்சேன், அந்த மாதிரி நிறைய வரும். கனி இருக்க காய் கவர்ந்தற்று. அது போல ஆரூர்தம், இந்த பெருமானுடைய ஆரூர் பெருமான் பக்கத்துல இருக்க விதி என்று அந்த விதி எனக்கு இல்லை. அது போல அறம் இருக்கின்றது, மரமும் இருக்கின்றது. நான் அறத்தை விட்டு மரத்தை நான் விலைக்கு வாங்கின்றேன். ஆரூர்தம் அருகிருக்கும் விதியின்றி அறம் இறக்க மரம் விலைக்கு கொண்டவாறே என்று. சிவனே 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 என்பார்பின் சிவன் உமையாளும் திரிவன். என்ன சொல்ற? எப்ப பார்த்தா சிவனே 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 என்று நீ அன்பால் சொல்லிக்கொண்டே இருந்தால் சிவன் உமையாளோடும் திரிவான். சிவன் வந்து அம்பாளோடு வந்து சேர்ந்து விடுவான் என்ற கருத்து அந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த நிறைவு பாட்டு. வேரெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும் நேரெழுத்தாய் நீளம் தாங்கியும் அங்குலன் சீரெழுத்தாய் அங்கியாய் உயிராம் எழுத்து ஓர் எழுத்து ஈசனும் ஒன் சுடராமே. வேறு எழுத்தாய், வேறு எழுத்தாய் என்பது வேறாகிய எழுத்து. அது பிரணவம். விண்ணாய், விண்ணில் இருக்கின்ற அந்த ஆகாய பீஜம். அப்புறமாய் நிற்கும், அதற்கு பின்பு இந்த ஆகாயத்துக்கு அப்புறம் என்ன வரும்? அது வாயு வரும். வாயு வகை காற்று வரும். அதுக்கப்புறம் தேய் வகை நெருப்பு வரும். அதுக்கப்புறம் அப்பு வகை நீர் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? நிலம் வந்து வரும். அப்புறம் அங்க ஆகாயத்துக்கு வந்து என்ன செய்யும்? அங்க ஹம்ங்கிற மந்திரம். இப்போ வாயுக்கு வந்து எம்ங்கிற பீஜம், தேயுக்கு ரம் என்கிற பீஜம், அப்புக்கு வந்து வம் என்கின்ற பீஜம், நிலத்துக்கு வந்து
லம் என்ற பீஜம். இதெல்லாம் உண்மை விளக்கத்தை பார்த்துக்கோம். லம் லம் வந்து பிருத்திவி ஆத்மாவே கந்தம் தாரையாமே. லம்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு என்ன செய்யறோம்? இது கந்தம் மஞ்சளோ அல்லது சந்தனமோ வைக்கிறோம். வச்சுட்டு மேலே குங்குமம் வைக்கிறோம். லம். அப்புறம் வம் அமிர்த ஆத்மையை அமிர்தம் மகா நைவேத்தியம். இந்த வம்ங்கிற பீஜத்தை சொல்லி பெருமானுக்கு நைவேத்தியம் வந்து பார்க்குறோம். அப்புறம் ரம் அக்னி ஆத்மாகி தீபம் தரிசியாமை. பெருமானுக்கு தீபம் ரம்னு சொல்றோம். அப்புறம் எம் வாயுவாத்மையாகி தூபம் ஆக்கமை. இந்த சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி எப்படி காமிக்கிறோம். அப்புறம் ஹம் ஆகாஸ்மகை புஷ்பபாணி பூஜையாமி. பெருமானுக்கு பூஜை போடுறப்ப ஹம்ங்கிற பீஜாச்சரம் சொல்றோம். அத லம் வம் ரம் எம் ஹம் என்ற அந்த பஞ்ச பூதங்களுக்குரிய அந்த 5 பீஜங்களாக பெருமான் வந்து 5 போதங்களில் வந்து அவன் சிறப்பித்திருக்கின்றான். அந்த சிறப்பெழுத்தாகிய சிகாரம், அந்த சிகாரத்துக்கு வந்து உடலாக இருப்பது வகாரம். அந்த சீவ என்கின்ற உன்சுடராக ஒளி எழுத்தாகவும் அவன் இருக்கின்றான். உயிராம் எழுத்து ஓர் எழுத்து. இந்த உயிரெழுத்துக்களுக்கு இயங்குவதற்கு காரணமாகிய அந்த ஓர் எழுத்து ஆகிய அந்த அகரம். அந்த அகரம் தான் ஈசன். சிவனே வந்து என்ன இருக்கின்றார்? அவன் வந்து அகரமாக நிறைந்திருக்கின்றான். திருவள்ளுவர் என்ன சொல்ற? அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்கும் நிறைந்து. பெருமான் வந்து சர்வ உயரமாக இருப்பது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலே நிற்கும் நிறைந்து. திருவள்ளுவர் நீங்க பார்த்திருக்கோம். இந்த அகர உழைப்பானே அணி ஆப்பனூரானை என்ற அப்பர் பெருமானும் வந்து பாடியிருப்பார். வேர்னா அந்த மூலத்தை குறிக்கும். அந்த வேராய் மூல எழுத்தாகி அந்த பிரணவத்தை குறிக்கும். அந்த பிரணவம் தான் எல்லா எழுத்துக்களுக்கும் மூலமாக இருக்கின்றது. எனவே இங்கு வித்தாக ஆகாச பீஜமாகிய ஹம். அப்புறம் அப்பு பீஜம் வந்து நீர் எழுத்து வம். அப்புறம் அந்த வாயுக்கு வந்து எம், தேய்க்கு வந்து ரம், அப்புறம் நிலத்துக்கு வந்து அந்த லம் என்று அந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டான அந்த பீஜாச்சாரத்தை வந்து இந்த பாட்டுல சொல்ற. ஈசன் வந்து ஓர் எழுத்தாக தோன்றி, ஓம் என்ற ஓர் எழுத்தாக தோன்றி பலவாக பிரிந்து இரண்டாய் அடங்கி, இரண்டுனா சீவ என்ற அந்த ஒன் சுடராய் அடங்கி இருக்கின்றான். நீங்க வந்து சிவ சிவ இல்ல சிவன் சிவன், சிவனே சிவனே என்று சொன்னாலே போதும், உங்களுக்கு எல்லா பயனும் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து சிவபெருமான் நாத எழுத்தாகிய பரிணாமமாக அந்த வானத்தில் பொருந்தி இருக்கின்றான். அவன்தான் எப்படி நீர் எழுத்தாக, அந்த நெருப்பு எழுத்தாக, நில எழுத்தாக எல்லாமே அவன்தான் இருக்கின்றான். அப்ப என்ன செய்கின்றான்? அந்த நீர் எழுத்தாக பொருந்த அந்த பொருள்களை வந்து பதம் செய்வான். நில எழுத்தாக இருந்து அதை தாங்குவான். நெருப்பு எழுத்தாகி அதை சுட்டு பக்குவப்படுத்துவான். காற்றெழுத்தாகிய அவன் என்ன செய்வான்? காற்றில் பறந்து சலித்து பொருள்களை திரட்டுவான். இந்த உண்மை நோக்கத்தில் உள்ள அந்த பஞ்சபூத தத்துவத்தை வந்து இந்த படுத்துறோம். எனவே அந்த எஞ்சிய ஊனத்தை யகாரம் என்ன செய்யற? அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா வந்து அது என்ன செய்யும்? இரு சுடரிலும் பொருந்தி அறிதலும் ஒளி வீசலும் செய்வான். அந்த அறிவுக்குள்ள வந்து பெருமான் சீவாக பொருந்தி நமக்கு அகத்தொழியாகிய அறிவையும் புறத்தொழியாகிய அந்த சூரிய சந்திரர்களையும் அவன் கொடுப்பான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டமும் வேலி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிடு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க. வெப்பை கூடு செய்தனிவேல் வாழ்க. கொக்குடம் வாழ்க செவ்வியல் ஏரிய மங்கை வாழ்க. யானைதன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம் என்ற சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இன்னைக்கு இத்தனை பாடலையும் நீங்க வந்து அந்த 51 எழுத்து அட்சரத்தை பத்தி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. முக்கியமா அந்த ரீக்கி யஜுர்வேதம், அந்த 51 லட்சம் பிரணவமாக விட்டாக இருக்கிறது. ரீக்கி யஜுர்வேதம் சொன்னீங்களா? அது யஜுர்வேதம் நடுவுல இருக்கு. அது ஸ்ரீருத்ரத்துல, அது 8வது அனுபாகத்துல இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதே மாதிரி திருமுறையில 5ஆம் திருமுறையில திருப்பாடித்துறை நடுவில் இருக்கிறது. அதான் நடுவுல இருக்க அந்த மூல மந்திரத்துல முக்தி கொடுக்கக்கூடிய மந்திரமானு இன்னைக்கு ஏற்கனவே அதை சொன்னீங்க, மறந்துட்டோம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கிடைச்சதுங்க.
ஒவ்வொரு மந்திரத்திலும் உடல் உள்ள சக்கரத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூதத்தையும் நம்ம குறிக்கிறது என்று ரொம்ப அழகா சொன்னீங்க. லம் என்பது மூலாதாரத்திலையும், வம் என்பது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கும், ரம் என்பது மணிப்பூரக சக்கரத்திற்கும், யம் என்பது அநாகத சக்கரத்திற்கு, ஹம் என்பது சுத்தி சக்கரத்துக்குரிய மந்திரங்கள். இவெல்லாம் முறைய மண்ணு, நீரு, நெருப்பு, காட்டா இந்த 5 பூதமே ரொம்ப அழகா குறிக்குதுன்றது ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 51 எழுத்தின் மூலமாக நம்ம எப்படி பெருமான 5 எழுத்து தான், அந்த 5 எழுத்து 51 எழுத்து அட்சரங்களா இருக்குது. அந்த ஒவ்வொரு அட்சரங்களும் நம்ம என்ன பண்ணோம், மனதுல அதுக்கு அழகா ஒரு விளக்கமே கொடுத்தீங்க. அந்த மூலாதாரம் அது என்னென்ன, எத்தனை தாமரை இதழ் விரியும் நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி அந்த 51 எழுத்துக்கும் அந்த அட்சரத்தையும் அழகா எடுத்து சொன்னீங்க. சுவாதிஷ்டான் மணி இந்த முதல்ல மூலாதாரத்துக்கு 4, சுவாதிஷ்டான் 6, மணிப்பூரத்துக்கு 10, அநாதத்து 12, அதுக்கப்புறம் என்னங்கய்யா ஆக்கினியா விசுத்திக்கு 16, ஆக்கினிக்கு 2, அதுக்கப்புறம் அடுத்தது மேல சுவாதிஷ்டான்ட்டு 1000 தாமரை மலரும். எப்படி ஒவ்வொரு ஆதாரத்தின் மூலியமாக நினைந்து நம்ம தியானம் பண்ணி அந்த மேல் நோக்கி அந்த காற்றுன்றதுக்கு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது காற்று இல்ல, அந்த இது இல்ல, கால்னா காற்று, அதுவும் விளக்கம் ரொம்ப எடுத்தா கொடுத்து அதன் மூலியமா நம்ம பெருமானை எப்படிலாம் அந்த அடையலான்றத அந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் ரொம்ப அழகான முறையில விளக்கம் கொடுத்தீங்க. ஆமா, அந்த உயிரெழுத்தோடு மெய்யெழுத்து எப்படி சேரி இதா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம உடம்பு உயிரெழுத்து மெய்யோடு கலந்து நம்ம உடம்பானது எப்படி எல்லாம் அந்த அகரத்து உயிர் சேர்த்துதான் நம்ம அறியணும்ன்றத அந்த பாட்டி மூலியமாக ஒவ்வொரு பாடல் மூலியமா எங்களுக்கு அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் அந்த 50 எழுத்து இந்த பிரணவ மதத்தை எப்படி சொருபை என்ன, எல்லா மறைகளும் ஆகமலும் அதுலதான் அடங்கி இருக்குது. அந்த 5 எழுத்து தான் எல்லாமே அடக்கன்றதையும் கருத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த 24 குணங்களையும் பெருமான் இந்த கலை படைத்தல் எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கு. இப்ப நடராஜருடைய தத்துவத்தை அழகா ஒவ்வொரு உறுப்புலையும் எடுத்து நீங்க அப்படின்னு சினா சிவனா என்ன யானா சக்தி விளக்கம் எடுத்து கொடுத்து அந்த நடராஜத்தோட மந்திர திருமணியா எப்படிலாம் இருக்கிற அந்த திருமணி எப்படிலாம் நம்ம வழிபாடு செய்யணும்ன்றத அழகா எடுத்து கொடுத்தீங்க. பெருமான் நம்மளை அழைக்கிறாராம். என்ன செய்யுது, ஆன்மாக்கள் அந்த பெருமான் வினைகள்லாம் போக்கணும்னு சொல்லி அடுத்த பாடல் ரொம்ப அழகா அழைக்கிறார். நம்மளோட துன்பங்கள்லாம் நீக்கணும், அந்த சோர்வு இல்லாம அந்த மந்திரத்தை நம்ம எப்படிலாம் செய்யணும், அந்த மயக்கத்தை எப்படிலாம் நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருமான் நம்ம ஆன்மாக்கத்த வினைகளை அவற்றால் துன்பங்களை நீக்கக்கூடிய பெருமான். அந்த பிரணவத்தை நம்ம எப்படிலாம் ஜெபிக்கணும், நம்ம பெருமானுடைய எப்படி நம்ம வினைகள்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே நம்ம அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாடலாக அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த பெருமான் தானே ஒவ்வொரு பொருளாகவும் கடந்தும் நித்திய பொருளா இருக்கக்கூடிய பெரும் வேத பொருளாக விளங்கக்கூடிய வாணி தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய அந்த 5 எழுத்தையும் அந்த நமசிவாய என்ற அந்த ஒரு மந்திரத்தா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சம்பந்த பெருமான் உபநிஷத்துங்கள அந்த உபநயனம் செய்யக்குள்ள அந்த மந்திர நான்மறை ஆகி பாடவர் அந்த பாடல் ரொம்ப அழக விளக்கம் கொடுத்து இந்த நேரத்துக்கு அந்த பாடல் எடுத்து சிறப்பான முறையில கொடுத்தீங்க. ஒவ்வொரு பாடல் மூலியமா ரொம்ப நாங்க அந்த 5 எழுத்து மந்திரம் என்னென்ன சிறப்பு அப்படின்றத ரொம்ப அருமையா தெரிஞ்சுக்கிட்டேங்க. ரொம்ப அருமையான திருமந்திரம். இதெல்லாம் முதல்ல இவ்வளவு நாள் அந்த 50 சக்கரத்தை பத்தி சொல்லிருந்தோம். இப்ப பார்த்தா அந்த சிறப்பு பாருங்க. இறைவன் எப்படிலாம் நிக்கிறான், சிவமே பிரணவ பொருளாகவும் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல் மூலியமாக நீங்க எங்களுக்கு ரொம்ப அழகா விளக்கி எடுத்து கொடுத்தீங்க. உடம்பு வேற சரியில்லை போல் இருக்கு, நல்லா சளி பிடிச்சிட்டு உங்களுக்கு பார்த்தேன். நன்றிங்க. இந்த திருவிகளை விருது வணங்கி இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து அவ்வளவு எடுத்துட்டு போக வேண்டிய அந்த விளக்கத்தை நமக்கு ஐயா எளிமைப்படுத்தி, இவ்வளவு எளிமையை யாராலும் நம்மள சொல்ல முடியாது. இந்த மாதிரி எளிமைப்படுத்தி ரொம்ப அழகான முறையில அந்த 51 அட்சரங்களும் அது எப்படிலாம் நமக்கு 6 எழுத்தாகும், 6 எழுத்து 5 எழுத்தாகும், எப்படின்னா நம்ம உச்சரிச்சா என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத அழகா எடுத்து ஐயா சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வணங்கி விடைபெறுகலாம். ஏன்னா இன்னைக்கு சாருமதி அம்மா இல்ல. அம்மா ஸ்ரீ ருத்ரம் படிக்க போயிரு. ருத்ரத்தை பத்தி நீங்களும் சொல்றீங்க, அம்மா ருத்ரம் படிக்க போயிருக்கிறாங்க. அதனால நாமளே ரெக்கார்டு வெளியில ஆஃப் பண்ணி வெளியில போயிட வேண்டியதாங்கய்யா. இன்னைக்கு அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அடுத்த